திரு மோகன்ராஜ் ஐயா அவர்களுடைய இரத்த அழுத்தம் எனும் மாயை என்ற சிந்தனை உரை நடைபெற உள்ளது. ஐயா அவர்களை பற்றிய சிறு குறிப்பு. ஐயா அவர்கள் சேலம் பூர்வீகமாக கொண்டவர்கள். என்ஜினியரிங் படித்துள்ளார்கள். இதுவரை 14 ஆண்டுகளாக உடலே மருத்துவர் என்ற தலைப்பில் நிறைய விழிப்புணர்வு வகுப்புகள் மக்களின் ஒரு ஆரோக்கியத்திற்காக நடத்தியிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் நடத்திய வகுப்புகள் அனைத்தும் யாரையும் என்னிடம் சிகிச்சைக்கு வாருங்கள் என்று அழைப்பது போல அல்லாமல், யாரிடமும் சிகிச்சைக்கு போக தேவையில்லை, நம் உடலே மருத்துவர் என்ற புரிதலை ஏற்படுத்தி உடலை பற்றியும் நோயை பற்றியும் அடிப்படை புரிதலை வழங்குகிறார்கள். மேலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி இருக்கிறார்கள். தந்த்ரா வழியில் தாம்பத்தியம் என்ற பெயரில் 10 ஆண்டுகளாக அதனை சார்ந்த ஆலோசனைகளை வழங்கியுள்ளார்கள். மேலும் 2.5 ஆண்டுகளாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனியாக வகுப்புகள் நடத்தி வருகிறார்கள். தாம்பத்தியம் மூலம் மனநலம், உடல் நலம், குடும்ப நலம், பொருளாதார நலம் மேம்படுவதற்கான வழிகளை வகுப்புகளாக நடத்தி வருகிறார்கள். குழந்தை பேறு இல்லாத தம்பதியர்களுக்கும் தனியாக வகுப்புகள் நடத்துகிறார்கள். சிறிய மாற்றம் பெரிய நலம் என்ற தலைப்பிலே நமக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவும் சர்க்கரை நோயாளிகளும் இனிப்பு சாப்பிடலாம் என்ற ஒரு இனிப்பான செய்தியையும் தந்து நம்முடைய உணவு முறை பழக்கங்கள் அவற்றை எவ்வாறு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு சிந்தனை உரை வழங்கினார்கள். இன்று நமக்கு இரத்த அழுத்தம் எனும் மாயை என்ற தலைப்பிலே நம்மோடு சிந்தனை உரை அருள நம்மோட ஹீலர் மோகன்ராஜ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோகா அருள் தொண்டர்கள் மற்றும் மெய் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் மகிழ்வோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, துவங்கலாம். சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய இணையதள சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த இனிய இந்த மாலை பொழுதுல என்னை பேச அழைச்சு இங்க உங்ககிட்ட பேச வச்சிருக்கக்கூடிய அனார்கலி அம்மா, சசிகுமார் ஐயா, நன்மணி ஐயா, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்க எல்லாம் தவம் செய்துட்டு ஒரு மனம் சமநிலையில, மன கொதிநிலை இல்லாம அமர்ந்திருக்கீங்க. உங்க மனம் இப்போ அமைதியா இருக்கு. இந்த சூழல்ல நம்ம பார்க்க போறது இரத்த அழுத்தம் எனும் மாயை அப்படிங்கிற தலைப்புல நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த இரத்த அழுத்தம் அப்படிங்கிற இந்த விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்தை இன்னைக்கு பயமுறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படுது. இரத்த அழுத்தம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வருது மனசுல. ஐயோ, எனக்கு ரத்த அழுத்தம் வந்துருச்சா அப்படின்ட்டு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என் கூட அக்குபங்க்சர் படிச்ச ஒரு தோழி, அவங்களுடைய கணவருக்கு நெஞ்சு வலி அப்படின்னு எனக்கு கூப்பிட்டாங்க. நம்ம பயப்படுறது இல்லை. ரத்த அழுத்தமாகட்டும், சர்க்கரை நோயாகட்டும், எந்த நோயாக இருந்தாலும் நமக்கு பயம் இல்லை. மருத்துவர்களுக்கு பயம் இருக்கும். அவங்க வீட்டுக்கு நான் போறதுக்கு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தயாராகிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணும் பொழுது, நாங்க ஹாஸ்பிட்டல்ல அவரை சேர்த்திருக்கோம், அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி ஹார்ட் அட்டாக்கு, நெஞ்சு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி அந்த மருத்துவமனைக்கே நான் போயிட்டேன். அங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, என் கண் எதிர்க்க ஒரு பெரிய ஒரு பேப்பர்ல தமிழ்ல எழுதியிருந்தாங்க, அந்த நபர் உயிருக்கு ஆபத்தான சூழல்ல இங்க கொண்டு சேர்க்கப்பட்டிருக்காரு, அவருக்கு இரத்த அழுத்தம் இருந்திருக்கு, அதை தொடர்ந்து மாரடைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உயிருக்கு ஆபத்தான நிலையில கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஐசியூல வச்சிருக்காங்க. நான் என் கூட படிச்ச அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க பேரு ஷோபா. அவங்களுக்கு நான் தைரியம் கொடுக்குறேன், பயப்பட வேண்டாம், அங்க நம்ம உள்ள இருந்து அவர் வெளியில எடுக்கிறதுக்கான சூழலை பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதன் பிறகு அந்த ஷோபாவுடைய அண்ணன் வர்றாரு. அந்த அண்ணனும் நானும் சேர்ந்து டாக்டரை போய் பார்க்குறோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று, அப்போ நான் சொல்றது இந்த ஒரு 13-14 வருஷத்துக்கு முன்னாடிங்கும் போது அந்த இன்ஜெக்ஷனுடைய விலை 14,000, ஒரு 3,500 ரூபாய்.
ஒண்ணு இந்த இன்ஜெக்ஷன், இல்ல இன்னும் காஸ்ட்லியா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இன்னொரு இன்ஜெக்ஷன் 16,000 18,000 சொன்னாங்க. இந்த 2 இன்ஜெக்ஷன் தான் உலகத்துல எங்க போனாலும் இந்த சூழல்ல அவங்களுக்கு போடுறதுக்கு வச்சிருக்கோம். அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததுனால சோனியா காந்திக்கு ஏதாவதுனா கூட இந்த இன்ஜெக்ஷனுக்கு மேல போடுறதுக்கு அங்க வேற இன்ஜெக்ஷன் இல்ல, உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த டாக்டர் எங்ககிட்ட சொன்னது என்னன்னா, ரத்த அழுத்தம் வந்தாலே உயிருக்கு ஆபத்து, ஹார்ட் அட்டாக்கும் உயிருக்கு ஆபத்து, இதுல ஒண்ணு வந்தாலே உயிருக்கு ஆபத்தா இருக்கக்கூடிய இந்த நிலையில 2ம் சேர்ந்து வந்திருக்கு. அப்ப அவருடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எனக்கு அந்த இடத்துல உண்மையிலேயே சிரிப்பு தான் எனக்கு வந்தது. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு வந்து இவ்வளோ வந்து இவங்க என்ன சொல்றது, ஒரு பயமுறுத்தல் கொடுக்குறாங்களே அப்படிங்கிறது தான் எனக்கு இருந்தது. அவங்களுடைய அறியாமையா இல்ல அவங்களுடைய சூழலா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அது சிரிப்பு தான் வந்தது. அதன் பிறகு அங்க இருந்து நம்ம எதுவும் பேச முடியாது இல்லையா? அதனால இந்த 3,500 ரூபாய் இன்ஜெக்ஷனை மட்டுமே போட்டுட்டு அவரை வெளியில எடுத்து வீட்டுக்கு தான் கொண்டு வந்து உட்கார வச்சோம். அதன் பிறகு சில விஷயங்கள் வாழ்வியலை தான் மாத்தணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த நபர், என்னுடைய தோழியினுடைய அந்த கணவர் நலமாக இருக்காரு. இதுதான் உண்மை. அப்போ அங்க எனக்கு என்ன ஒரு புரிதல் இருந்ததுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அததான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம பயப்படுறோம் இல்லையா? இதை 2ஆ பிரிக்கலாம். மனம் சார்ந்து, உடல் சார்ந்து அப்படின்னு நம்ம 2ஆ பிரிக்கலாம். இப்போ ரத்த அழுத்தத்துக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு படபடப்பு வரும் இல்லையா? ஒரு கிறுகிறுப்பு வரும். அதை விட்டீங்க அப்படின்னாக்க திடீர்னு அந்த உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டும். இதுதான் பொதுவா ரத்த அழுத்தத்துக்கான அறிகுறியா இருக்கும். சோர்வு வந்துரும். உடனே ஒரு அசதியா இருக்கும். ஃப்ரீயா எந்திச்சு ஓட முடியாது, ஓடியாரும், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ரத்த அழுத்தத்துக்கான அறிகுறி. இப்போ நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது இல்ல, வேர்த்து கொட்டுது இல்ல, கிறுகிறுப்பு வருது இல்ல, இத நம்ம வேற ஒரு சூழல்ல இதை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பஸ் நீங்க ஓடி போய் துரத்தி போய் ஏறிட்டீங்க. இல்ல துணி காய போட்டிருப்பீங்க மாடியில, மழை வருதுன்னு சொல்லிட்டு வேகமா மாடி மேல போய் எடுத்துட்டு வருவீங்க. இப்போ நான் சொன்ன இந்த அறிகுறிகள் உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த படபடப்பு வந்துருச்சு, வேர்த்து கொட்டுது, கிறுகிறுப்பு வருது, இதெல்லாம் வருது அப்படின்னா, இத சரி செய்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, டாக்டர் கிட்ட போவோமா? இல்ல அமைதியா உட்கார்ந்து ஓய்வு எடுப்போமா? அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் ஓய்வு குடுத்தோம்னா, இந்த படபடப்பு குறைஞ்சிரும், அந்த வேர்க்கிறது நின்னுடும், நம்ம கிறுகிறுப்பு போயிடும், நம்ம இயல்புக்கு வந்துருவோம். இதுதானே உண்மை. இதுதான் ரத்த அழுத்தம். புரியுதுங்களா? இப்ப இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து எங்க பயப்படுறோம் அப்படின்னாக்க, நம்ம வந்து அத ஹார்ட்டோட அவங்க தொடர்பு படுத்தும் போதோ, இல்ல வேற ஏதாவது அந்த பேரலிசிஸ் வந்துரும் அப்படிங்கிறதோ. ஏன்னா ரத்த அழுத்தத்துக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் பார்த்த வரையில் பேரலிசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தத்துக்கு மாத்திரை சாப்பிடுறவங்களுக்கு, லிக்கர் யூஸ் பண்றவங்களுக்கு, எதையாவது ஒண்ணு மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கவங்களுக்கு, இவங்களுக்கு தான் வந்து நான் பார்த்திருக்கேன். என்னுடைய அனுபவத்துல. அப்போ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலே உடம்பு வந்து இயல்புக்கு வந்துடுது அப்படிங்கும் பொழுது, இதுக்கு எதுக்காக நம்ம வந்து காலம் முழுக்க மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த ரத்த அழுத்தத்தையும், சர்க்கரையும் கட்டுப்படுத்தணுங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ எதுக்காக இந்த கட்டுப்படுத்துற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா, இப்போ என்னுடைய உடம்புல ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆபரேஷன் பண்ணும் பொழுது கத்தி வச்சு கிழிக்கும்போது, அந்த கிழிச்ச இடம் என்னன்னாக்க பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? உடம்ப பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல கிழிபட்டிருக்கு. தோல், அதுக்குள்ள இருக்கக்கூடிய தசை, தசை நார்கள் இது எல்லாமே வந்து கிழிக்கிறாங்கல்ல. அந்த கிழிச்ச இடத்த நம்ம உடம்பு என்ன பண்ணணும்னா, அங்க பாதிப்பு ஏற்பட்டதாக நினைக்கும். பாதிப்பு ஏற்பட்ட அந்த பகுதிய சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, நம்முடைய உடம்புக்கு தான் இருக்கு. வேற யாரையும் விட நம்ம உடம்பு தான் அந்த பாதிப்ப சரி செஞ்சுக்கும். இப்ப அந்த பாதிப்ப சரி செய்யணும் அப்படின்னாக்கா, அந்த கிழிஞ்ச பகுதிய சரி பண்றதுக்கு அங்க என்ன தேவை அப்படின்னா, சத்துக்கள் வேணும். குறிப்பா அந்த இடத்துல குளுக்கோஸ் வேணும். இது நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இப்ப அந்த குளுக்கோஸை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு ரத்தம் போகணும். அங்க விபத்து நடந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்களேன். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் வேகமா அந்த இடத்துல ரத்தம் போகணும் அப்படின்னா, ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அப்போ
ஹார்ட் பம்பிங் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா அப்பதான் ரத்தம் வேகமா அங்க போக முடியும். அப்படி அந்த அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அந்த கிழிச்ச இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமாக போச்சுன்னா ப்ளீடிங் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அதுலயே தான் சர்க்கரையும் கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு விஷயம் வந்தது. அது பின்னால நம்ம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க மருத்துவத்துல வந்து அது ஒரு நோயாக மாத்திருக்காங்க. அப்ப இது ஒரு நோயா அப்படின்னா இல்ல. சர்க்கரையுடைய அளவு கூடுறது கூட எப்படி நம்மளை சரி செய்யறதுக்காக வருது அப்படின்னு நம்ம பார்த்தோமோ அதேதான் இங்கேயும் ரத்த அழுத்தமும் நம்மை சரி செய்யறதுக்காக வருது. இதுதான் உண்மை. சரிங்களா? இது மனம் சார்ந்தது அப்படின்னாக்க மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க இப்ப உதாரணத்துக்கு நம்ம கண்ணெதிரில் ஒரு அசாதாரண ஒரு சூழல் ஏற்படுதுன்னு வச்சுக்கலாமே. அந்த அசாதாரண சூழலை பார்க்கும்போது நமக்கு உடனே வேக வேகமா செயல்படுவோம் இல்லையா? கண்ணெதிரில் ஒரு குழந்தை பாதிக்கப்படுது, ஒரு விபத்து நடக்குது, ஒரு அசம்பாவிதம் நடக்குதுனாலே உடனே நமக்கு வந்து பிபி ரைஸ் ஆகும். அச்சோ அடுத்து என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன பண்றதுங்கிற அந்த ஒரு பரபரப்பு நமக்குள்ள சுத்திக்கும். அப்ப நிச்சயமா நமக்குள்ளார பிபியோடைய அளவு அதிகரிக்கும். அப்போ அந்த சூழல் மாறுச்சு அப்படின்னா நம்மளுடைய ரத்த அழுத்தம் இயல்புக்கு வரும். ஆனா அந்த இயல்புக்கு வரக்கூடிய அந்த ரத்த அழுத்தம் நான் அவங்க சொல்லக்கூடிய அளவுல தான் இருக்கணுமா அப்படின்னா சொல்லக்கூடிய அளவுல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுதான் உண்மை. சரிங்களா? சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா 140/90 அப்படிங்கிறது வந்துட்டு இயல்பான ரத்த அழுத்தம்னு இருந்தது. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா ஹை பிபி அப்படின்னும், அதுக்கு கீழே குறைஞ்சா லோ பிபி அப்படின்னு வச்சிருந்தாங்க. இப்போ அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா 130/80 இருந்தாலே அது வந்துட்டு ஹை பிபி அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. அதை இதை மாத்தின உடனேயே பல லட்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரத்த அழுத்த நோயாளிகளா மாறி இருக்காங்க. இந்த அளவுகோலை நிர்ணயம் பண்றது யாரு அப்படின்னா ரத்த அழுத்தத்துக்கு மருந்து மாத்திரை விற்கக்கூடிய பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் அவங்க தான் நிர்ணயம் பண்றாங்க இந்த அளவை. இப்ப அதை புரிஞ்சுக்கணும். இந்த சூழலை நான் சொன்ன இந்த பேப்பர்ல வந்த அந்த செய்தியை அந்த ஒரு சூழலாக பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட உடம்பு நான் செக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்கேன். அங்க என் உடம்ப செக் பண்றாங்க. 140/90 இருக்கு சார், உங்களுக்கு ரத்த அழுத்தம் இல்லை, நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த ஹாஸ்பிட்டல் கேட்டை நான் தாண்டல. உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய டாக்டருக்கு ஒரு மெயில் வருது. இன்னையில இருந்து ரத்த அழுத்தம்ங்கிறது இப்படி இருந்தா இது வந்து உயர் ரத்த அழுத்தம், அதனால 130/80 தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்குன்னா அது வந்து உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அங்க இருக்கிற நர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி, இந்த வெளியில ஒருத்தர் போயிட்டு இருப்பாரு, அவர் வர சொல்லுங்க, இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு போறாரு, அவர் உள்ள வர சொல்லுங்க சொல்லிட்டு, சார் இப்பதான் வந்தது உங்களுக்கு பிபி அப்படிம்பாங்க. இது கேட்கறதுக்கு நமக்கு நகைச்சுவையா இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, இப்ப இவங்க எல்லாம் அதை பத்தி எதுவுமே யோசிக்கல. அந்த இடத்துல வந்து ரத்த அழுத்தம் அப்படிங்கிற அளவை வச்சுக்கிட்டு நமக்கு ரத்த அழுத்தம் சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கலாம். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு நோயினுடைய மூல காரணம் தெரியணும் இல்லையா. அப்படி நோயினுடைய மூல காரணம் தெரியாமல் ஆங்கில மருத்துவத்தினால மருந்து மாத்திரைகளை கொண்டு குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்ன நோய்கள் பட்டியல்ல, மருந்து மாத்திரைகளை கொண்டு நோய்களை குணப்படுத்த முடியாது, தடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன நோய்கள் பட்டியல்ல, அதாவது ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் அதுல ஷெட்யூல் ஜேல 24வதா இருக்கிறது, இல்ல ஐ திங்க் 25, இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். அதுல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உயர் மற்றும் குறைந்த ரத்த அழுத்தம்னு கொடுத்திருப்பாங்க. ஹை அண்ட் லோ பிபி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆங்கில மருத்துவத்துக்கு குணப்படுத்த முடியாத, அதாவது மருந்து மாத்திரைகளை கொண்டு குணப்படுத்த முடியாத, தடுக்க முடியாத நோய்கள்ல ஒண்ணு ரத்த அழுத்தம். ஏன் அவங்களுக்கு வந்து அதை குணப்படுத்த முடியாது, ஏன் தடுக்க முடியாது அப்படின்னா வள்ளுவனை கொண்டு வந்து வச்சோம்னா வள்ளுவன் கூற்று பிரகாரம் ஒரு நோயினுடைய மூல காரணம் தெரிஞ்சா மட்டும்தான் அதை குணப்படுத்த முடியும் இல்லையா. அப்போ அவங்களால குணப்படுத்த முடியாது அப்படின்னா அந்த நோய்க்கான மூல காரணம் ஆங்கில மருத்துவத்துக்கு தெரியல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஆங்கில மருத்துவத்துக்கு மூல காரணம் தெரியாத, குணப்படுத்த முடியாத, தடுக்க முடியாத ஒரு நோய்க்கு
நோய் வந்துருச்சு நீ வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிடுன்னு சொல்லி சொன்னா நம்ம அதை கேட்டுட்டு ஓடிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம அதனுடைய மூலம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் நிகழ்வு ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டதுன்னா நமக்கு படபடப்பு வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த சூழல்லையே நம்ம மாறிச்சுன்னா அது சரியா போயிடும். ஆனா இன்னைக்கு மக்களுடைய சூழல் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தைகள் எல்லாம் அன்னைக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கு இல்லையா? அப்போ அவங்க வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள், குழந்தையில இருந்தே அதை நம்ம கொடுத்துட்டு வரக்கூடிய படிக்கணும், மார்க் வாங்கணும், பெரிய கம்பெனில வேலைக்கு சேரணும், அங்க டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரியான அழுத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கூடி 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 அது ஒரு நாளைக்கு அந்த அழுத்தத்தினால வரக்கூடிய பாதிப்பு, அது வந்து மன அழுத்தனால வரக்கூடிய அந்த ரத்த அழுத்தம் உங்க உடம்புல ஏறி நிற்கும். இப்போ மன அழுத்தத்துக்கு நம்ம ஒழுங்கு பண்ணணுமா இல்ல உடம்புல நம்ம ரத்த அழுத்தத்தை குறைக்கணுமா அப்படின்னா அதுக்கு சரி பண்றதுக்கு என்ன பண்ண மனசை இயல்பாக்கினா வேலை முடிஞ்சது. மனசை இயல்பாக்கிக்கிறதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்யணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, மனசுக்கு பிடிக்குதோ இல்லையோ கட்டாயத்தின் பேர்ல நம்ம ஒரு வேலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அந்த ஒரு மன சமநிலை இல்லாத சூழல் நம்மளை வந்து ரத்த அழுத்தத்துக்கு எடுத்துட்டு போயிடும். டெய்லி நான் காலையில ஆபீஸ் போறதே என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு புலியோட குகைக்குள்ளார போற மாதிரியான ஒரு மனநிலையில தான் நம்ம போறோம். அதே நீங்க யோசிச்சு பாருங்க, சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. திங்கட்கிழமை காலையில நம்ம ஆபீஸ் போகும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. காலையில ஆபீஸ் போகும்போது நமக்கு டென்ஷன் தொத்திடுது. காலையில எந்திரிக்கணும், குளிக்கணும், எல்லாம் ரெடி ஆயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்த இடத்துல நம்ம ஆபீஸ் போகணுங்கிற அந்த ஒரு பரபரப்பு நமக்குள்ள வருது. ஆனா அதுவே அந்த விஷயம் அவருக்கு பிடிச்ச விஷயமாக இருந்தது அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த பரபரப்பெல்லாம் இருக்காது. சந்தோஷமா கிளம்புவாரு. இப்ப என்னையெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்ல பேசுறா, ஆரோக்கியத்தை பத்தி பேசுறான்னா சந்தோஷமா கிளம்பி போவேன். அப்ப என் மனநிலை சந்தோஷமா இருக்கும். இதுவே போயிட்டு நீ வந்து இந்த கம்பெனில ஒர்க் பண்றோம், நீ போய் இந்த டார்கெட் பண்ணணும், இவங்க எல்லாம் பார்க்கணும், இவங்ககிட்ட பேமெண்ட் வாங்கணும், கலெக்ஷன் பண்ணணும், அது எனக்கு ஒரு டென்ஷனாவே இருக்கும் இல்லையா? அப்ப அந்த சூழல்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஜாபை லவ் பண்ணி அவங்க அந்த விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்காது. மனசுக்கு பிடிச்ச விஷயத்த சூழல் காரணமாக செய்யாம இருந்தாலும் மன அழுத்தம் வரும். மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கடமையின் காரணமாக செய்ய வேண்டிய சூழல்ல இருந்தாலும் அழுத்தம் வரும். மனசுல வரக்கூடிய இந்த அழுத்தம் உடம்புல வரும்போதுதான் ரத்த அழுத்தமா மாறுது, உடல் அழுத்தம் நோய்களாக மாறுது. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மனசுக்கு பிடித்த ஒரு வழியில நம்ம வந்து பயணப்பட ஆரம்பிக்கிறது தான் நமக்கான ஒரு சரியான தீர்வாக இருக்க முடியும். இது அவங்கவங்க வேலை சூழல்ல அவங்கவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கணும். இது மனம் சார்ந்தது. சரிங்களா? இப்போ இதுவே இப்படி மாத்தி யோசிக்கலாம். இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடக்கூடிய ஒரு வீரன் இருக்காரு. அவருக்கு வந்துட்டு இயல்பா இப்ப உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப அவருடைய ரத்த அழுத்தத்தை நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா, அது ஒரு அளவு காட்டும். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓடிட்டு உடனடியா நீங்க அதுல அவருக்கு செக் பண்ணீங்கன்னா ரத்த அழுத்தம் கூடி இருக்கும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இந்த அனுபவமும் இருந்திருக்கலாம். இல்ல இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம். இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன இந்த இடத்துல அப்படின்னாக்க, அந்த ரத்த அழுத்தத்தையோ அல்லது மன அழுத்தத்தையோ சரிங்களா குறைக்கிறதுக்கான விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஓடும் பொழுது அவர் ரத்த அழுத்தம் எனக்கு வந்து இந்த அளவுல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை மெஷர் பண்ணிக்கிட்டே ஓடினாருன்னா அவரால் ஓட முடியாது. கண்டிப்பா அவரால் ஓட முடியாது. அந்த இடத்துல அவர் எஃபர்ட் போட்டு அந்த தூரத்தை அந்த வேகத்துல கடந்தா மட்டும்தான் அவரால் அந்த ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்க முடியும். இதுதானே உண்மை. அப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம உடம்புக்கு மீறின ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக அதுல ரத்த அழுத்தம் அதிகமாகும். ஏன் ரத்த அழுத்தம் அதிகமாச்சு அப்படின்னா, அவர் ஓடுனாரு பாத்தீங்களா? ஓடும் பொழுது கை கால் அசைஞ்சுக்கிட்டே ஓடுது, கால் வேகமா எடுத்து வச்சு ஓடுறாரு அப்படிங்கும்போது அதுல ஒரு சக்தி உடம்பை விட்டு வெளியில போகும். இப்ப அந்த சக்தி வெளியில போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி, அந்த வெளியேறின சக்தி இருக்கு பாத்தீங்களா, அத திரும்பவும் அந்த இடத்துல அந்த ஒவ்வொரு செல்லுல இருந்து சக்தி வெளியில போயிருக்குல்ல, அந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி திரும்பவும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த
ஓடும்போது எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் வேகமாக செயல்பட்டதோ அந்த உறுப்புகளுக்கு எல்லாத்துக்கும் சத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம உடம்புக்கு இருக்கு. அப்போ ஹார்ட் பீட் அதிகமாகும், அந்த சமயத்துல ரத்த ஓட்டம் அதிகமாகும், வேர்க்கும், படபடப்பு வரும், எல்லாமே வரும். ஆனா இதை கொஞ்ச நேரம் அமைதியா உக்காந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா அந்த ரத்த அழுத்த அளவு இயல்புக்கு வந்திருக்கும். அது அவருடைய உடம்புக்கு எந்த அளவுக்கு ரத்த அழுத்தம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இயல்புக்கு வந்திருக்கும். இதுதான் உண்மை. இப்போ இந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி, உடம்புல ஏற்பட்ட இந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி காரணமாக நமக்கு வந்துட்டு ரத்த அழுத்தம் கூடுச்சு பாத்தீங்களா? இந்த விஷயத்த நம்ம இப்படி வேற மாதிரி யோசிச்சு பார்க்கலாம். உங்களுடைய உடம்புல ஏதாவது ஒரு உறுப்புக்கு சக்தி குறைவு ஏற்படலாம். அதுக்கு என்ன வேணாலும் காரணம் இருக்கலாம். உங்களுடைய மனம், அகசூழல், புறசூழல் எது வேணா இருக்கலாம். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் காரணமாக தொடர்ந்த ஒரு விதமான தரமில்லாத உணவுகள் சாப்பிட்றதுனால இதெல்லாம் என்ன நடந்திருக்கும்னா உடம்புல அந்த உறுப்புகள்ல கழிவை தேக்கி வச்சிருந்திருக்கும். அந்த கழிவை வெளியேற்றுறதுக்கு அந்த உறுப்புக்கு அதிகமான சக்தி தேவைப்படும். அந்த சக்திக்காக உடம்பு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி இருக்கும். இது நடக்கும் பொழுது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உறுப்பை சரி பண்றதுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி இருக்கு. நம்ம உடம்புல அந்த உடம்புல ஏற்படக்கூடிய அந்த சக்தி நிலைப்பாடு இருக்கு பார்த்தீங்களா? அந்த சக்தி ஓட்டம், சக்தி வெளியேற்றம் அல்லது சக்தி கூடு, இந்த சக்தியை அளக்கிறதுக்கு உலகத்துல எங்கேயுமே எந்த பரிசோதனையுமே கிடையாது. அதே சமயத்துல அது பரிசோதனை பண்றதுக்கு நமக்கு தெரியவும் தெரியாது. இது நவீன மருத்துவத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிராபேக். ஆனா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய நாடி பரிசோதனையில அந்த அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நாடி பரிசோதனையில நம்ம எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதை எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும். இங்க நம்ம கூட நிறைய அந்த அக்குபஞ்சர் படிச்சவங்களும் இந்த நிகழ்வுல இருக்கீங்க இல்லையா? அப்போ அந்த பாதிக்கப்பட்ட அந்த உறுப்புக்கு ஒரு சக்தி ஓட்டம் போய் சேரணும் அப்படின்னாக்கா ரத்த அழுத்தம் கூடும். உதாரணமாக நான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேன். நீங்க யாரும் நான் சொல்ற அந்த உதாரணத்தை எடுத்து உங்களுக்குள்ளார பொருத்தி பார்த்து உங்களுக்குள்ளார அந்த பிரச்சனை இருக்குமோ, இந்த உறுப்பு பாதிச்சிருக்குமோன்னு சொல்லி தயவு செய்து அப்படி போயிட வேண்டாம். உதாரணமாக உங்களுடைய சிறுநீரகம் அதுக்கு சக்தி குறைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த சக்தி குறைஞ்ச அந்த சிறுநீரகத்துக்கு சக்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரத்த ஓட்டம் அதிகமாயிருக்கும். அப்ப பிபி அதிகமாயிருக்கும். ஆனா சிறுநீரகத்துல சக்தி குறைஞ்சதனுடைய அடையாளமாக உங்க உடம்புல சில அறிகுறிகள் இருக்கும். என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னாக்கா கை கால் மூட்டுகள் எல்லாம் வலி வந்திருக்கும், முதுகு தண்டுவடத்துல வலி வந்திருக்கும், கழுத்துல வலி வந்திருக்கும், சரிங்களா? காதுல இரைச்சல் குடைச்சல் இருக்கலாம். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கு. அதே மாதிரி பெண்களாக இருந்தா சிறுநீரகம் நீர்மூலகம் சொல்லுவோம், அதுல சக்தி ஓட்டம் குறைவாக இருந்தா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரியாக அந்த சிறுநீரகத்துல ஏற்பட்ட இந்த பாதிப்பு காரணமா நமக்கு ஏற்பட்ட இந்த உடல் வலி, கை கால் மூட்டுகள்ல வலி அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர் கிட்ட போவேன். டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா டிஃபால்ட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பிபியும் சர்க்கரையும் செக் பண்ணுவாங்க. இப்போ இந்த பாதிப்பை சரி பண்றதுக்கு என் உடம்புல ரத்த ஓட்டம் அதிகமாயிருக்கு, ரத்த அழுத்தம் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா நேரடியா மாத்திரையை கொடுத்து நம்முடைய ரத்த அழுத்தத்தை குறைப்பாங்க. இப்போ தொடர்ந்து இப்ப இந்த ரத்த அழுத்தத்துக்கான இந்த மாத்திரைகளை நான் சாப்பிட்டுட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். அது எங்க போய் முடியும் அப்படின்னா என்னுடைய சிறுநீரகத்துக்கு கிடைக்க வேண்டிய சக்தியை கிடைக்காத மாதிரி அது பண்ணிடும். ஏன்னா என்னோட ரத்தத்துடைய வேகத்தை நம்ம குறைச்சிட்டோம். ரத்த அழுத்தத்துக்கான மாத்திரை என்னுடைய சிறுநீரகத்துக்கு கிடைக்க வேண்டிய சக்தியை கிடைக்காம பண்ணிடுச்சு. விட்டா அந்த பிபி என்னோட கிட்னிக்கு எனர்ஜி கொடுத்துரும். ஆனா இப்ப கட்டுப்படுத்தினதுனால என் சிறுநீரகத்துக்கு அங்க சக்தி கிடைக்கல. என் சிறுநீரகத்துக்கு சக்தி கிடைக்கல அப்படிங்கும் பொழுது அந்த சிறுநீரகம் என்ன பண்ணும் அப்படின்னா மெல்ல அடுத்த உறுப்பு கிட்ட இருந்து கொஞ்சம் எனர்ஜி எடுத்துக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லீரலோ அல்லது மண்ணீரலோ பித்தப்பையோ அல்லது சிறுகுடலோ பெருகுடலோ அதுல இருக்கக்கூடிய சக்தியை இது கொஞ்சம் எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு படபடப்பு வரல, நான் பிபிக்கு மாத்திரை போட்டதுனால எனக்கு படபடப்போ தலை சுத்தலோ இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் உடம்புக்குள்ளார ஒரு விஷயம் நடக்குது, என்னுடைய உறுப்புக்கு கிடைக்க வேண்டிய சக்தி கிடைக்கல. அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு உறுப்புல இருந்து சக்தியை எடுத்துக்கிட்டு இருக்கும். இப்ப இது இன்னொரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா எத்தனை நாளைக்கு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய உறுப்பு தொடர்ந்து இன்னொரு உறுப்புக்கு கடன் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? இப்ப அந்த உறுப்புக்கு தேவையான சக்தி வேணும் இல்லையா? இப்போ 2 உறுப்பு பலகீனமா இருக்கும்.
இந்த 2 உறுப்பு பலகீனமான உடனேயே நமக்கு என்னன்னா, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ரத்த அழுத்த மாத்திரை நமக்கு பத்தாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ரத்த அழுத்தம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகல. இந்தாங்க இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கிற மாத்திரையை குடுக்குறேன்னு சொல்லிட்டு டாக்டர் குடுப்பாரு. அல்லது இன்னொரு மாத்திரையை எக்ஸ்ட்ராவா சேர்த்து குடுப்பாரு. இப்ப மாத்திரையுடைய அளவு கூடுது. மாத்திரையுடைய அளவு சர்க்கரை இந்த ரத்த அழுத்தத்துக்கு மருந்து சாப்பிடுறவங்க, ஆரம்பத்துல 1 மாத்திரையில இருந்து அப்புறம் 2 மாத்திரை, 3 மாத்திரை மாத்திரையுடைய அளவு கூடும் பொழுதோ, அல்லது மாத்திரையினுடைய வீரியம் கூடும் பொழுதோ, நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நோய், இந்த ரத்த அழுத்தம்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு சொல்றாங்கல்ல, அது கட்டுப்பாட்டுல இல்ல. மாறாக தொந்தரவுகள் கூடிக்கிட்டே இருக்கு. அது இன்னும் நோய் அதிகமாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லையா? மாத்திரையுடைய அளவு கூடுதல், நோய் அதிகமாக அதிகமாக மாத்திரையோட அளவு கூட்டிக்கிட்டே போறாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. இப்போ 2 உறுப்புக்கு பத்தல. இப்போ இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து மாத்திரையை கொடுத்து ரத்தத்தை கட்டுப்படுத்தும் பொழுது, அப்ப அந்த 2 உறுப்புக்கு தேவையான அளவுக்கு அது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த இதயம் பம்ப் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அந்த ரத்த வேகத்த குறைச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த 2 உறுப்புமே சக்தி இழந்து நிக்கிறது. அது 3வதா ஒரு உறுப்புகிட்ட இருந்தும் என்ன பண்ணும்னாக்கா சக்தி எடுக்கும். அப்ப அந்த உறுப்பும் மெல்ல 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 பாதிக்க ஆரம்பிக்கும். இப்ப தெரிஞ்சுக்கோங்க, சர்க்கரை நோய் ரத்த அழுத்தத்துக்கு நீங்க சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள், உங்க உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய ரத்தத்தினுடைய அளவ குறைக்குது. அந்த உறுப்புகளுக்கு ரத்தம் சரியா கிடைக்கல அப்படின்னாக்கா, அந்த உறுப்புகள் பலவீனமாகுது. நாளைக்கு இதுதான் நமக்கு அந்த ஆர்கன் ஃபெயிலியராக மாறி நிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயமும் இருக்கு. இதயம் துடிச்சிட்டு இருக்கு இல்லையா? ரத்த அழுத்தத்துக்கான நம்ம மாத்திரைகள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அந்த இதயம் துடிச்சிட்டு இருக்கிற டப்னு துடிச்சிட்டு இருக்கிற அந்த இதயத்தை தான் போய் புடிச்சுக்குது. அந்த மாத்திரைக்கு வந்துட்டு இதயம் இவ்வளவு வேகத்துல துடிச்சிட்டு இருக்கு. அது இவ்வளவு வேகத்துல தான் துடிக்கணும். அவ்வளவு வேகத்துல துடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாத்திரைக்கு தெரியாது. அந்த மாத்திரையோட வேலை என்னன்னாக்கா, அந்த இதயம் துடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த இதயத்தோட வேகத்தை குறைக்கிறது மட்டும்தான் தெரியும். இப்போ இது தொடர்ந்து மாத்திரை சாப்பிடுறவங்க, அன்னைக்கே அவங்க உடம்பு நார்மலா இருக்கும். ஆனா, அந்த மாத்திரையை எடுத்திருப்பாங்க. அது என்ன பண்ணும்னா, இயல்பா துடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த இதயத்த கொஞ்சம் துடிக்கிற வேகத்தை இன்னும் குறைச்சிரும். அப்ப என்ன ஆகும்னாக்கா, நமக்கு லோ பிபியும் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ எந்த வகையில நீங்க மாத்திரை சாப்பிட்டாலும், அது உங்களுடைய இதயத்தையும் பாதிக்குது. அந்த இதயம் எந்த உறுப்புக்காக துடிச்சதோ, அந்த உறுப்பும் சக்தி கிடைக்காம பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா இருக்கீங்கன்னாக்கா, தம்ஸ் அப் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. இப்போ இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னொரு விதமா நம்ம பார்க்கலாம். பொதுவாக ரத்த அழுத்தத்துக்கான நோய்க்கு வந்து மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உப்பு கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உப்பு சேர்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம்னா, சுவைகளை நம்ம எதையும் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்ல. உண்மையிலேயே நாம சாப்பிடக்கூடிய உணவை பத்தி இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாம். நம்ம உடம்பு வந்து செரிமானம் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். செரிமானம் கெட்டாதான் உடம்புல வந்து வியாதிகளே ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். இப்ப நீங்க ஒரு விஷயம் பாருங்க. நீங்க ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அந்த ஹோட்டல்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, அந்த சுவைக்காக நிறைய விஷயங்கள் சேர்த்திருப்பாங்க. உப்பு, மிளகாய் எல்லாம் போட்டு கன்னாபின்னான்னு போட்டு அதுல சுவைக்காக நிறைய விஷயங்கள் மசாலா ஐட்டம்லாம் நிறைய சேர்த்திருப்பாங்க. இது சாப்பிடும் பொழுது உங்க உடம்பு தடுமாற ஆரம்பிக்கும். அப்ப அந்த உணவு உங்களுக்கான உணவா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த உணவு சாப்பிடும் பொழுது நீங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு சாப்பிட்டாலும் இல்ல ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து சாப்பிட்டாலுமே கூட உங்களுக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட சாப்பிட அந்த உணவு தண்ணி அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரியான உணவுகள் இருக்கு பார்த்தீங்களா? தண்ணி அதிகமா கேட்கிறது, சாப்பிடும்போது வேர்க்குது அப்படின்னாலே, அந்த உணவ செரிமானம் பண்றதுக்கான ஆற்றல் உங்க உடம்புல இல்ல அப்படிங்கிறது இதனுடைய அடையாளம். அந்த உணவு உங்க உடம்புக்கான உணவு அல்ல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது சாப்பிடும்போது வேர்க்கிறதும், சாப்பிடும்போது அதிகமா தண்ணி கேட்கிறதும் நம்ம உடம்புக்கான உணவு அல்ல. ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்துல என்ன பண்றோம்னாக்கா, உணவுல ருசிக்காக நிறைய விஷயங்கள சேர்க்கிறோம். ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிடுறோம். எதெல்லாம் நமக்கு
கூடாதோ, பேக்கரி ஐட்டம் சாப்பிடுறோம். இதுல எல்லாம் என்னன்னா, தண்ணி அதிகமா கேக்குது அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதுல உப்பு சுவை அதிகமா இருக்குங்கிறது தான். செரிமானமாகாத உப்புக்கள் நிறைய சேர்க்கிறாங்க. அப்ப இந்த செரிமானமாகாத அந்த உப்புகள் அப்படிங்கிறது எங்க போய் தேங்குதுன்னா, உங்களுடைய உறுப்புகள்ல தான் போய் தேங்குது. சரிங்களா? உப்ப தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இங்க என்ன நடக்குதுன்னாக்க, தண்ணியினுடைய அளவு நம்ம குறைவா எடுத்திருப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்க, நம்ம நமக்கு ஒருவேளை இந்த மாதிரிலாம் நமக்கு தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு சொன்னாலோ, ரத்த அழுத்தம் அதிகமா இருக்குன்னு சொன்னாலோ, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, தண்ணீரை சப்பி, சப்பி, சப்பி தாகம் எடுக்கும்போது குடிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு பிபி இருக்கு சார், எனக்கு குறையவே இல்ல. ரைட்டு. அந்த குறையவே இல்லன்னு நீங்க சொல்றத, நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த கண்ட உணவுகள் சாப்பிடுறத நிறுத்திட்டு, தண்ணிய முதல்ல குடிச்சுக்கிட்டே வாங்க. அந்த தண்ணி உங்க உறுப்புகளுக்கு கிடைச்சது அப்படின்னாலே, உங்க உறுப்புகள் சுத்தமாக ஆரம்பிக்கும். அப்போ தண்ணீர்ல நீங்க உள்ள போன அந்த தேவையில்லாத அந்த கெட்ட உப்புகள் எல்லாமே என்ன ஆகும்னா, கரைஞ்சு வெளியில வர ஆரம்பிக்கும். அது கரைஞ்சு வெளியில வர அந்த உறுப்புகளுக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்போ முதல் விஷயம், இந்த ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணணும்னா, தண்ணீரை சப்பி, சப்பி, சப்பி குடிக்கணும். அடுத்த ஒரு சில நாட்களுக்காகவாது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சமைத்த உணவுகள நிறுத்திட்டு இயற்கையான உணவுகள், குறிப்பாக இயற்கையான உணவுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். முதன்மையான உணவு, இயற்கையான உணவுல முதன்மையானது பழங்களும், கொட்டைகளும். பழங்கள் அப்படின்னா, உங்கள சுத்தி கிடைக்கக்கூடிய பழங்களா இருக்கிறது தான் சிறப்பு. இங்க எங்கேயோ இருந்து வரக்கூடிய சிம்லால விளையக்கூடிய ஆப்பிள் நமக்கு வேண்டாம். உங்கள சுத்தி கிடைக்கக்கூடிய பழங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. வாழைப்பழம் உங்கள சுத்தி எளிதா கிடைக்கும். அதே மாதிரி உங்கள சுத்தி பப்பாளி பழம் எளிதாக கிடைக்கும். அது போக அந்தந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள். இப்ப இந்த சீசன்ல மாம்பழம் கிடைக்குது. சாப்பிடுங்க. சப்போட்டா பழம் கிடைக்குது. சாப்பிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க அதிகமா எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இன்னும் சொல்லப்போனா, இந்த பழ உணவுகளோட நீங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த பழங்கள்லயும் உப்பு சத்துக்கள் எல்லாம் இருக்கு. அது உங்க உடம்ப பாதிக்காது. இந்த பழ உணவுகள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அதிகமாக வேர்க்காது. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பழ உணவுகள் எடுக்கும்போது, உங்களுடைய மனசும் வந்து சமநிலைப்படுறத உங்களால கண்டிப்பா உணர முடியும். அந்த பழ உணவுகள் எடுக்கும்போது மனதினுடைய எண்ணங்களுடைய வேகம் உங்களுக்கு குறையும். அது நீங்க நம்ம மகரிஷி அத தெளிவா சொல்லிக் குடுத்திருப்பாரு. நம்ம அந்த எண்ணங்களுடைய வேகம், அந்த அலைவரிசை அதிகமாகும் பொழுது, நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றலினுடைய பெரும்பகுதி அதுல தான் செலவாகுதுன்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருப்பாரு. அவர விட சிறப்பா சொல்லி இருக்கக்கூடிய ஒருத்தர் வேற யாருமே இல்ல. ஸோ அவர் அழகா சொல்லிக் குடுத்திருப்பாரு இல்லையா? இந்த வேகமும் கட்டுப்படும். அப்போ ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கீங்க, அல்லது உங்க குடும்பத்துல இருக்கீங்க, உங்க நண்பர்கள் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, முதல்ல தண்ணீர் அதிகமாக சப்பி, சப்பி, சப்பி குடிக்க சொல்லுங்க. அதாவது அவங்களுடைய உதடு, நாக்கு ட்ரை ஆக விடாம சப்பி, சப்பி குடிச்சுக்கிட்டே இருங்க. ட்ரை ஆக குடிக்கணும். அடுத்ததா பழங்கள், பழச்சாறுகள் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம் நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ, அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான். இவங்க சொன்ன அளவுகள்ல அது இல்ல. பி.எம். ஹெக்டே டாக்டர் உங்க எல்லாருக்கும் தெரியும். பார்த்திருப்பீங்க. அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, மகாத்மா காந்திக்கு 120/225 இருக்கும். 220/125 இருக்கும் எப்பவுமே ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாரு. அது அவருடைய வயசுக்கு. மகாத்மா காந்தி வந்துட்டு ஆங்கிலேயனை மட்டும் எதிர்த்து போராடல. ஆங்கில மருத்துவத்துக்கும் அவர் எதிராக இருந்த ஒரு மனிதர் தான். அவர் வந்துட்டு மரபு மருத்துவத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். தடுப்பூசியை பத்தி அவரும் பேசியிருக்காரு. அது கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒரு பெண் கர்ப்பமாக இருந்து குழந்தை பெற்றுக்கும் போது ஒரு கணவன் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பிற்காலத்துல கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் அவருடைய சுயசரிதையிலையும் எழுதியிருப்பாரு. அப்போ மகாத்மா காந்தியுடைய ரத்த அழுத்தம் 220/125 இருந்தது அப்படின்னாக்கா, அதுக்காக அவர் என்ன கட்டுப்படுத்துற வேலையெல்லாம் அவர் செய்யல. விட்டிருந்தா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு கூட அவர் உயிரோட இருந்திருப்பாரு இல்லையா? ஆனால் விடல. அப்ப என்னன்னா, அந்த ஒவ்வொருத்தருடைய சூழல், ஒருத்தருடைய வாழ்வியல் முறைகள், இதையெல்லாம் பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய ரத்த அழுத்தம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரியாக இருக்காது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப நான் வந்துட்டு ஒரு
ஒரு கூலி தொழிலாளி, கல் உடைக்கிற வேலை செய்யறேன், இல்ல மூட்டை தூக்குற வேலை செய்யறேன் அப்படின்னாக்கா, என்னுடைய உடம்புல அடிக்கடி என்ன நடக்கும்னாக்கா, அதிகமா எனக்கு வேலை நடந்துகிட்டே இருக்கும். என்னோட உறுப்புகள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும் பொழுது, என் உடம்புல ஒரு லாஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அந்த லாஸ் ஆஃப் எனர்ஜியை பேலன்ஸ் பண்றதுக்கு என் உடம்புல வந்து ரத்த அழுத்தம் கூடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த ரத்த அழுத்தம் கூடுறது நான் என்ன பண்ணிக்க முடியும்? எனக்கு அது தொந்தரவாக தெரியும் போது, எனக்கு ஒரு சோர்வு அசதி வரும் பொழுது, நான் ஓய்வு கொடுத்துட்டு எழுந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ சாதாரணமாக தண்ணீர் குடிக்கிறதும், எளிய உணவுகள், செரிமானத்துக்கு எளிய உணவுகள் எடுத்துக்கிறதும், ஓய்வு கொடுக்கிறதும், இந்த 3ம் இருந்தாலே இந்த ரத்த அழுத்தத்தை நம்மளால வந்துட்டு என்ன பண்ணிட முடியும்? அழகா இதை வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்ப நம்ம ரத்த அழுத்தம் அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய நோயாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரத்த அழுத்தம் உங்களை சரி செய்வதற்காக வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்புங்க. உடம்பு ஒருபோதும் தவறு செய்யாது. உடம்புக்கு ஒரு அறிவு இருக்கு. இந்த உடம்ப உருவாக்கிக்கிட்டதே இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உயிராற்றல் தான் அப்படிங்கும் பொழுது அதுக்கு தெரியும் இந்த உடம்புக்கு எவ்வளவு ரத்த அழுத்தம் வைக்கணும், எவ்வளவு சர்க்கரையோட அளவு வைக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம். இந்த உடம்புடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தா போதும். உடம்புடைய உணர்வுகள் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த உடம்பு தனக்கு தேவையான விஷயத்த உணர்வுகள் மூலியமா வெளிப்படுத்துது. அப்ப அது எப்படி வெளிப்படுத்துது? அதுக்கு உணவு தேவைன்னா பசிங்கிற உணர்வை கொடுக்குது, சாப்பிடுவோம். உணவை பொறுத்த வரைக்கும் கண்ட உணவு சாப்பிடாம தரமான உணவு சாப்பிடணும் அப்படிங்கறதுதான் விதி. தப்பான உணவை சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்றது, நோய் வந்தது அப்படின்னாக்கா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நோயை சம்பாதிச்சுக்கிறோம், அந்த நோய்க்கு யார்கிட்டயாவது போய் பணத்தை கொடுத்தா அவன் ஏதாவது செஞ்சு நம்ம உடம்ப சரி பண்ணிடுவாங்கன்னு நம்புறோம். ஆனா அது அல்ல. நோய்க்கான தீர்வும் நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உணர்வுக்கு தான் நம்முடைய மருத்துவர். அந்த உணர்வு சொல்றதை கேட்போம். எனக்கு இப்ப தண்ணி குடுன்னு சொல்லி அந்த உணர்வு கேட்குது, தண்ணி கொடுங்க. எனக்கு இப்ப வந்து இனிப்பா ஏதாவது ஒண்ணு குடுன்னு சொல்லி கேட்குது, இனிப்பை கொடுங்க. காரமா ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்குது, காரத்தை கொடுங்க. எந்த உணர்வு அது கேட்குதோ அதை கொடுங்க. இயல்பாக இருக்கிறவங்களுக்கு. தொந்தரவுகளோட இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா எந்த உணவு அவங்க அதிகமாக எடுத்துட்டு இருக்காங்க, எந்த சுவை அவங்க அதிகமா எடுத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அந்த சுவைக்கு அந்த சுவையை குறைச்சிங்கனாலே போதும். இப்போ உங்களுக்கு இனிப்பு அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கான தொந்தரவு வச்சிட்டு இருக்கீங்க, ஆனா இனிப்பு அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த இனிப்பை குறைங்க. உடம்புல தொந்தரவு அதிகமா வச்சிட்டு இருக்கேன், எனக்கு காரம் சாப்பிட்றதுக்கு நிறைய பிடிக்குது, சாப்பிட்டுட்டு இருக்கேன், காரத்தை குறைங்க. நிறுத்துங்கன்னு நான் சொல்லல, குறைங்கன்னு தான் சொல்றேன். எப்பவுமே எந்த ஒரு சுவையவும் நிறுத்தக்கூடாது. டாக்டர்னு சொல்ற மாதிரி உப்பு காரம் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறுத்தக்கூடாது. மாறாக அதோடைய அளவை நம்ம குறைக்கலாம், அவ்வளவுதானே தவிர நிறுத்தக்கூடாது. அந்த சுவைக்கான உணவை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா அந்த சுவை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த சுவைக்கான உறுப்புகள் பலகீனமாகும். ஆனா அந்த அளவை மட்டும் குறைச்சிங்கனாலே போதும். இது செய்துட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய ரத்த அழுத்தம் எளிதில் சீராக மாறிடும். அந்த சீராக மாறக்கூடிய ரத்த அழுத்தத்தினுடைய அளவு மருத்துவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த அளவுல தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒண்ணு. நான் அந்த உதாரணத்துக்கு நான் வந்து அந்த சிறுநீரகம் எடுத்துக்கிட்டேன். சரிங்கய்யா. அது உடம்புல எந்த உறுப்புக்கு சக்தி குறைஞ்சாலும், ஆமா, உதாரணமா இப்ப கல்லீரல் சக்தி குறைஞ்சி இருக்கு அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் நமக்கு தென்படும். உடம்புல வலி இருக்கும், அதிகமான அசதி இருக்கும், இல்ல வயிற்றினுடைய ஒரு பக்கத்துல வலி வரலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு அறிகுறியுமே ஏதோ ஒரு உறுப்பினுடைய சக்தி ஓட்டம் குறைவா இருக்குங்கிறது நமக்கு காட்டுது. அந்த எந்த உறுப்புல சக்தி ஓட்டம் குறைஞ்சாலும் நமக்கு உடம்புல தொந்தரவுகளாக தான் தெரியும். அந்த தொந்தரவுகளுக்கு நம்ம மருத்துவர்கிட்ட போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த எந்த உறுப்புல சக்தி ஓட்டம் குறைவா இருக்குன்னு பாக்குறதுக்கு இங்க நம்ம கிட்ட வசதி இல்லை. அவங்க உடனே ரத்த அழுத்தத்தையும் சர்க்கரையும் பார்த்து அதை குறைக்கணும்னு சொல்லிட்டு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் அங்க விஷயம். யாரும் தயவு செஞ்சு வந்து உடனே அப்ப சிறுநீரகம் பிபி வரதுக்கு காரணம் சிறுநீரகத்துல சக்தி ஓட்டம் குறைவா இருக்குன்னு மட்டும் முடிவு பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு புரியறதுக்காக அது ஒரு உவமையாக சொன்ன விஷயம் அது அந்த விஷயம். ஆமாங்க, புரிஞ்சது. அதே மாதிரி நன்றிங்க. முக்கியமான ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அது ஒரு மூல மந்திரம்னே சொல்லிக்கலாம். உறுப்பை சரி செய்ய ரத்த ஓட்டம் நமக்கு அதிகமாகும் சொல்லுவாங்க.
இந்த சக்திக்கு அளவீடு உலகில் எந்த பரிசோதனை கூடமும் இல்லைன்னு சொன்னாங்க. நிச்சயமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி அரூபமானது, சக்தி ஓட்டம். ஏன்னா சிவத்திலிருந்து வந்த சக்தி அண்டத்திலும் இருக்கு, பிண்டத்திலும் இருக்கு என்பது அது தானாகவே வேலை செய்கிறது என்பதை நாம் புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சக்திக்கு அளவீடே கிடையாது, அது அரூபமானது. அது தன் பணியை சிறப்பாக சீராக இயக்க ஒழுங்கோடு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து உணர்ந்து அதற்கு தக்கவாறு நம்முடைய உணவு முறையையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான பல்வேறு பயிற்சிகள் இருக்கு, அதையும் நீங்க ஒவ்வொருவரும் உணர்ந்து ஓடி ஓடி உழைச்சிட்டோம். இனியாவது நாம் நம் உடல் மொழியை புரிந்து ஆரோக்கியமாக வாழ்வோம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி ஐயா. ராம்கி அவர்கள் பேசலாம். வாழ்க வளமுடன். ராம்கி அவர்கள் பேசலாம். ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஒரு தடவை மைக் டச் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு 35 வருஷமா சுகருங்க, டயபெட்டிக்ங்க. ஓகேங்க ஐயா. நான் மொத்தத்துல ஒரு வருஷம் 1.5 வருஷம் வந்து அந்த அலோபதிக் டேப்லெட் எடுத்தேன், அப்புறம் சித்தா எடுத்தேங்க. அதுக்கு பின்னாடி நான் மாத்திரை மருந்து எதுவும் எடுக்கலைங்க. நல்லதுங்க ஐயா. இப்போ எனக்கு காதுல ஒரு பிரச்சனை வந்தது, அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணாங்க. ஆனா அதுல அடிக்கடி அந்த காதுல அழுக்கு சேருது, அதை அப்பப்போ ரிமூவ் பண்றாங்க. இப்ப ரிமூவ் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, திருப்பி அது இன்ஃபெக்ஷன் ஆகுது, அப்ப நீங்க வந்து சுகர் குறைக்கணும். எனக்கு வந்து 160 260 இருக்குங்க சுகர். அது நீங்க சுகருங்க. சுகர் ஓகே. சுகரை குறைச்சாதான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் சரியாகும், இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும். அதே மாதிரி காலில் பாதை எரிச்சல் இருக்குங்க, வெறும் காலில் வெளியில நடக்க முடியாதுங்க. அதுக்கு என்ன தீர்வுன்றதுக்காக தாங்க இப்ப கால் பண்ணேன். ஐயா, இப்ப நம்ம சொல்லி கொடுத்த இந்த வாழ்வியல், நம்ம உடம்புடைய உணர்வுகளை வந்து நம்ம கவனிக்கிறது தான் நமக்கு தீர்வு. இப்ப என்னன்னா, இப்ப உங்களுக்கு ரத்த அழுத்தம்னு சொல்லி பேசி இருக்கிறோம். ஆனா நீங்க இப்ப உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சர்க்கரை நோயும் உங்க உடம்புல 2 விதமா உங்க உடம்புல வந்து சர்க்கரை வரும். ஒண்ணு, உங்க உடம்புல ஏற்பட்ட ஒரு பாதிப்பை சரி செய்யறதுக்காக சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும். இப்ப நம்ம எப்படி அந்த சிறுநீரகம்னு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோமோ, அது மாதிரி உங்க அறிகுறிகளை நம்ம மூட்டுகள்ல வலி வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அது மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு இருந்திருக்கும். அந்த தொந்தரவுக்காக நீங்க மருத்துவர்கிட்ட போயிருப்பீங்க. சரிங்க. ஆரம்பத்துல நீங்க 35 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க மாத்திரை எடுத்ததா சொன்னீங்க இல்லையா? அப்ப வந்து எனக்கு தொண்டையில வந்து பிரச்சனை இருந்துச்சுங்க. அப்ப தொண்டைக்கு போகும்போதுதான் சுகர் டெஸ்ட் பண்ணாங்க. சுகர்ல வந்து நார்மலா இல்லைன்றதுக்காக சுகர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இப்படி அதை எடுத்துக்கலாம் ஐயா. தொண்டையில ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, அதை சரி செய்யறதுக்காக உங்களுக்கு சர்க்கரையுடைய அளவு அதிகரிச்சிருக்கும். சரிங்க. நீங்க என்ன செய்திருப்பீங்கன்னா சர்க்கரையுடைய அளவை குறைச்சிருப்பீங்க. பாதிப்பை சரி செய்யறதுக்காக வரக்கூடிய சர்க்கரை அளவை நீங்க வந்து கட்டுப்படுத்துறது தவறுங்க ஐயா. சர்க்கரையினுடைய அறிகுறிகள் சொல்லிட்டு சில அறிகுறிகள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, தொடர்ந்து நீங்க வந்து அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது. இரவு நேரத்துல ஒரு 2 முறை 3 முறை 4 முறை நீங்க எழுந்து நீங்க சிறுநீர் கழிச்சிட்டு வருவீங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்ததா? இருக்கா? அந்த மாதிரி இல்ல, அப்பவும் இல்ல. சரிங்க ஐயா. அதே மாதிரி அதிகமா தாகம் எடுத்து தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? அது இப்போ எடுக்கிறீங்க. இப்போ ஒரு 3-4 மாசமா தாகம். இதெல்லாம் ரொம்பலாம் தண்ணி குடிக்கிறது, கொஞ்சம் குடிச்சாலே தாகம் அடங்கிடுவீங்க. அப்ப அதுவும் பிரச்சனை இல்லைங்க ஐயா. அடுத்ததா, உங்களுக்கு அதிகமாக பசி எடுத்துக்கிட்டே இருக்கா? எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தல, எனக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு நீங்க பசி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களா? இல்லைங்க, அப்படி இல்லைங்க. அதுவும் இல்ல. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த உடல் எடை குறையக்கூடிய பிரச்சனை இருக்குங்களா? உடல் எடை குறைஞ்சிருக்குங்க. அதுக்கு காரணம் வந்து நான் வந்து சாப்பாடு எடுக்கிறதே இல்லைங்க. சாதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதாவது ரொம்ப கம்மினா, சாதாரணமா ஒருத்தவங்க 1 வாய் சோறு சாப்பிடுவாங்க. அந்த 1 வாய் சோறு தாங்க நான் காய்கறி தாங்க எடுத்துக்கிறேன். அதிகமா காய்கறி தான் எடுத்துக்கிறீங்க இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் கிடையாதுங்க ஐயா. அளவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா?
இப்ப நம்ம சொல்லி கொடுத்த இந்த பசி, தாகம், ஓய்வு, தூக்கம்ங்கிற இந்த 4 விஷயத்த நீங்க கடைபிடிச்சிட்டு எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளாக நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது சரியாயிடும். அதே மாதிரி நீங்க இப்போ கொஞ்ச நாளைக்காவது கொஞ்சம் இயற்கையான உணவுகள் எடுத்துட்டு வந்தீங்கனாலே சரியாயிடும். 2வது, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க ஐயா? அப்போ மதுரையில. நம்ம குழுவிலையும் மதுரையில இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் மருத்துவர்கள் யாராவது இருப்பாங்க ஐயா. சரிங்க. கொஞ்சம் அவங்க கிட்ட நேர்ல போனீங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு வந்து நாடியை பார்த்து சிகிச்சை கொடுப்பாங்க. உங்களுக்கு அதுவும் சரியாயிடும் ஐயா. பயப்பட வேணாம். ஆனா இதுக்காக நீங்க தொந்தரவுக்குள்ள நீங்க தொடர்ந்து ஆங்கில மருத்துவத்துக்கு போக மாட்டோம்னு சொன்னாலுமே கூட எல்லாரும் சட்டு சட்டு போய் அவங்க சொல்றதை நம்பிட்டு நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். அவங்க சொன்ன விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இருப்போம். சரிங்களா? அதுதான் நமக்கு இங்க ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. மருத்துவர்கள் வந்துட்டு உனக்கு சர்க்கரை இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இந்த இயற்கை வாழ்வியலுக்கு வரோம்னு சொல்லிட்டு நம்ம வந்தாலுமே கூட 20 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குங்கிறத நம்ம மைண்ட்லயே வச்சுக்கிறோம். அதை ஒதுக்கிட்டு உங்களுடைய உடல் தொந்தரவுகளை மட்டும் பட்டியலிடுங்க. உங்க உடல்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் என்ன இருக்குங்கிறத பட்டியலிட்டுட்டு அந்த தொந்தரவுகளுக்கு ஏற்ப நீங்க வந்து பழங்கள், பழச்சாறுகள் எடுத்துக்கிறது, தேங்காய் மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான உணவு, அது கொட்டைன்னா நமக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய தொந்தரவுகள் மாற ஆரம்பிக்கும். ரத்த அழுத்தமும் சரி, சர்க்கரையும் சரி, நீங்க போய் டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் தெரியும். அதை டெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க அதை எப்படி கையாளுவீங்க? இந்த தொந்தரவுகளுக்கு ஓய்வு எடுத்து எளிதாக செரிமானமாகக்கூடிய உணவா எடுத்துட்டு வந்தீங்கனாலே இது சரியாயிடும் ஐயா. அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, இது உங்களுக்கு சரியாயிடும் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதே மாதிரி அறுசுவையும் உண்ணணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப ஐயா அவங்க சாப்பிட்றதே இல்ல, ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க. அவருக்கு அந்த கழிவு நீக்கம் முதல்ல தேவை அப்படின்னு நினைக்கிறேன். அவர் முதல்ல அந்த கழிவு நீக்கத்தை பண்ணிட்டு அவருடைய உடம்பு என்ன கேக்குதோ, எந்த சுவையை கேக்குதோ அதை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சேர்த்துட்டு வரலாம். அரிசி உணவு மட்டும்தான் நமக்கு ஆரோக்கியம் இல்லை. பழ உணவுகள், காய்கறி உணவுகள், எந்தெந்த உணவு நமக்கு நம் பக்கத்தில் விளையக்கூடிய ஒரு காய்கறிகள், பழங்கள், அதையெல்லாம் சாப்பிடலாம்ன்றதை அவர் புரிஞ்சுக்கணும். அந்த நம்முடைய எண்ணம், ஓய்வு, செரிமானமாகக்கூடிய எளிய உணவு, அதுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. ஏசி ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட்டா கூட நமக்கு எது வேர்க்குதோ, உடம்பெல்லாம் வேர்த்து அந்த உணவு பிடிக்காம போதோ, அது வந்து நம்ம உடலுக்கே அது சொல்லும், உனக்கு இந்த உணவு தேவையில்லைன்னும் போது நம்ம நிச்சயமா அதை விட்டு விடணும். நமக்கு உடலுக்கு ஏற்ற உணவு நம்ம செலக்ட் பண்ணும்போது நிச்சயமா அது பிடிச்சு சாப்பிடுவோம், லவ் பண்ணி சாப்பிடுவோம், ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவோம். அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் பெருகி சுகரும் வராது, பிபியும் வராது. ஏன்னா உடம்புக்கு பிடிச்ச உணவை நம்ம கொடுத்ததுனால அது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தேவையான சத்துக்கள் நம்ம உடம்புக்கு போய் கழிவுகள் சீராக வெளியேறும். முக்கியமா நிறைய இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு மக்களை நான் ஓரளவுக்கு சந்திச்சவங்க எல்லாமே நிறைய கழிவு நீக்கத்தை பத்தி தெரியாமலே இருக்காங்க. சில சமயம் சொல்லும்போது சங்கோஜப்படுறாங்க, அதை பத்தியே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்காங்க நிறைய. இந்த கழிவு தான் நம்முடைய ஆரோக்கியம் என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு தனியாவே ஒரு பாடம் எடுக்கணுங்க ஐயா, இந்த கழிவு நீக்கம் பத்தி. ஏன்னா அது பேசினாலே தப்புன்றாங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றாங்க. ஸோ அதையும் ஒரு புரிதலுக்கு நீங்க கொண்டு வரணும். நன்றி ஐயா. கண்டிப்பா செய்யலாம். கண்டிப்பா செய்யலாம். அடுத்ததாக கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் கைகளை உயர்த்தலாம். ஐயா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டை சொல்லியிருக்காங்க, பிபி. அப்ப நீங்க கேள்வி கேட்கலன்னா யாருக்குமே பிபி இல்லைன்ற ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்றதான் டிசைட் பண்ணிக்கணும். அம்மா அனார்கலி அம்மா, சொல்லுங்க ஐயா. இல்ல மதுரையில நம்ம இதுல யாருக்கு என்னங்க ஐயா? மதுரையில யாராவது நம்ம அக்குபஞ்சர் மருத்துவர்கள் இருக்காங்களான்னு கேக்குறாங்கம்மா. சரிங்க, உங்களுடைய எண் சொல்லுங்க, நான் கேட்டு சொல்றேன். நம்ம நண்பனி ஐயாவை தெரியும். 94443 443 550 550 51 சொல்றேன் பாருங்க. 94443 55051. ஆமாம்மா. உங்க நேம் என்னங்கய்யா? ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன். ஓகேங்க, நான் உங்களுக்கு கேட்டு சொல்றேங்க ஐயா. நண்பனி ஐயா தெரியும், கேட்டு சொல்றேன். அனுராதாவா? நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
அனுராதாமா, ஒன் டைம் மைக் டச் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அன்மியூட் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை டச் பண்ணுங்க மைக். பேசலாமா அனுராதா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வணக்கம் ஐயா. வளமுடன்மா. வணக்கம்மா. ரொம்ப இருந்ததுங்க இன்றைய உரை. நானும் அக்குபஞ்சர் முடிச்சிருக்கேங்க. நன்றிங்க, இப்போ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அனிதா சசிகுமாருங்க. இப்போ நீங்க அனிதா சசிகுமார் அம்மா பேசுறீங்களா? ஆமாங்க ஆமாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க. இப்போ வந்து மாத்திரை பிபி ரொம்ப வருஷமா மாத்திரை எடுத்துக்கிறவங்க நம்ம நீடில் போட ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு எந்த விதத்துல அவங்க நம்ம மாத்திரை எப்படி நிப்பாட்டணும்னு ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹீலர்ஸ் இருக்காங்க இதுல அவங்களுக்கு பயனில்ல இருக்குங்க ஐயா. முடிஞ்ச வரைக்கும் ஹீலர்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு, என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் வந்து உடனடியா மாத்திரையை நிறுத்த சொல்றது என்னுடைய பழக்கமா. நம்ம இது வந்து உடனடியா மாத்திரையை நிறுத்துறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே சாத்தியப்படுமா அப்படின்னாக்க சாத்தியப்படாது. இவன் நான் நேர்ல பாக்குறேன், அதனால நான் அவங்க எங்கிட்ட தொடர்புல இருக்காங்கிறதால நான் தைரியமா சொல்லிடுறேன். நான் அதுல நம்ம இங்க வகுப்புல வந்து நம்ம எல்லாரும் மாத்திரையை விடுங்க, உடனடியா விடுங்கன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அவங்க உடனே சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு போய் விட்டுட்டாங்கன்னா அது சிக்கலாயிடக்கூடாது. நம்ம வகுப்புக்கு அது வந்து ஒரு கெட்ட பேர் ஆயிடும். ரொம்ப வருஷமா எடுக்கிறவங்களை நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒரு விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னாக்காங்கம்மா, மாத்திரையை விடும் பொழுதுதான் அந்த உடம்புடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரிய வரும். அந்த உண்மைத்தன்மை உடனடியா அந்த உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்படி அதனால அந்த முறையில வந்து நம்ம பாக்குறது நல்லது. ஆனா ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா கொடுத்துட்டு உணவு பழக்கத்தை மாத்திட்டு மாத்திரையை வந்து படிப்படியா குறைக்க சொல்றது நல்லதுங்கம்மா. அதுல யாரும் இந்த மைக் ஆன்ல வச்சிருக்காங்க? இல்ல, அப்போ நான் ரொம்ப வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அவங்களோட வாழ்வியலையும் பாருங்க. எங்கெங்கெல்லாம் அந்த ரத்த அழுத்தத்தை உடம்புக்குள்ள சேர்த்துக்கணுமோ அந்த கதவையெல்லாம் திறந்து வச்சு உள்ள நோயை கொண்டு வந்திருப்பாங்க. அது அவங்க வந்து உடனடியா அதை அத்தனையும் மாத்த முடியுமான்னா மாத்த மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்துவாங்க. அப்படிங்கும் போது அந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்க படிப்படியாக மாத்திரையை குறைக்கிறது நல்லதுங்கம்மா. இல்ல, என்னால நான் உடனடியாக எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு தைரியம் இருக்கு, நான் மாத்திரையை விட்டுடுறேன், நீங்க சொல்றதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மாத்திரையை விட சொல்லலாம். இது நம்ம அந்த இடத்துல வந்துட்டு அவங்கள அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபரை நேர்ல பார்த்து செய்யறதுதான் நமக்கு வந்து அது சரியானதாக இருக்கணும். அதுல ஐயோ வரவங்களே வந்து திடீர்னு விட சொன்னா யாரும் விடுற மனநிலையில இல்லைங்க. சொல்ல போனா ரொம்ப ரேர்லதான் வந்து ஆமா நான் சரி நான் மாத்திரையை விட்டு முயற்சி பண்ணலாம் இப்படிதான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன செய்துக்கிறேன்னாக்காங்க, மாத்திரையை விட சொல்லிட்டு அவங்கள வந்து என்னன்னாக்கா எனக்கு விட்டுட்டு ஒரு 24 மணி நேரம் கழிச்சு எனக்கு கூப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றது என்னுடைய பழக்கமா வச்சிட்டு இருக்கேங்கம்மா. ஒரு நாளைக்கு எத்தனை பேஷண்ட் பார்த்தாலுமே அவங்கள நான் வந்து மறுநாள் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது என்னுடைய பழக்கம். 24 மணி நேரம் 48 மணி நேரத்துல அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் அவங்களை கையை பிடிச்சி நான் கூட்டிட்டு போறேன். அவங்க தொந்தரவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஸோ அப்படி நம்ம போறதுதான் சரியானதுங்க. அதுல அப்போ அவங்களை வந்து மாத்திரையை விட சொல்லுங்க. ஒரு 24 மணி நேரம் கழிச்சு அந்த இந்த உணவுகளை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இயற்கை உணவுகளை எடுத்துட்டு வர சொல்லுங்க. உடம்புக்கு ஓய்வு கொடுக்க சொல்லுங்க. அப்ப அந்த 24 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்க. அதுல தெரிஞ்சிடும் நமக்கு அந்த உடம்பு இதை வந்து அக்செப்ட் பண்ணுதா இல்ல வேற ஏதாவது ரியாக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி அவங்களுக்கு தொந்தரவு வருது, ரொம்ப ஓவரா கிடினஸ் வருது, பிடிக்குது, எனக்கு தொந்தரவு வருது, படபடப்பு வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தேவை ஓய்வு. பரவாயில்ல, அவங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய மாத்திரையை எடுத்துக்கிட்டு ஓய்வுல இருந்துகிட்டோம். மெல்ல 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 அவங்களுக்கு அந்த பழ உணவுகளும் அந்த ஓய்வும் அவங்க உடம்புல கொஞ்சம் ஆற்றலை கொடுத்துக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் நீங்க படிப்படியா நீங்க மாத்திரையை விட்டு சொல்லிடலாமா. சிறப்புங்க. இப்போ இன்னொருத்தவங்க எப்படிப்பா இப்ப புதுசா பிபி வந்திருக்கு மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றவங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா தினமுமே போடுறது இல்ல, கொஞ்சம் அப்படியே காலையில எழுந்திருக்கும் போது மயக்கம் வர மாதிரி சோர்வா இருக்கிற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சு அன்னைக்கு போட்டுக்கிறாங்க, இப்ப அடுத்த நாள் விடுறாங்க. அந்த மாதிரி பழக்கம் செய்யலாங்களா? கொஞ்சம் தேவையான இருக்குது உடம்புக்கு பிபி அப்படி அவங்க விட்டு விட்டு பண்றது அது அதுக்கு மேல டேஞ்சருமா. இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்த மாத்திரையை விட சொல்றோம் இல்லைங்களா, யாருக்குமே வந்து மாத்திரை சாப்பிடுற யாருக்குமே மாத்திரை சாப்பிடறதுக்கு விருப்பம் இருக்காதுங்கம்மா.
நம்ம விட சொல்லணும்னு சொல்லிட்டு உடனடியா விட்டுருவாங்க. ஆனா வாழ்வியலுக்குள்ளார வருவாங்களான்னா வர்றதில்ல. ஆமா எந்த சூழல் அவங்களுக்கு உடம்புல வந்து ரத்த அழுத்தத்தை கொடுத்ததோ, எந்த சூழல் அவங்களுக்கு வந்துட்டு சர்க்கரையை கொடுத்ததோ, அந்த சூழல்ல அவங்க அப்படியே இருப்பாங்க. எந்த செயல் அவங்களுக்கு இந்த நோயை கொண்டு வந்தோ, அந்த செயலை வந்து அவங்க மாத்திக்காம இருப்பாங்க. சரி இதை மாத்திக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்னாக்கா, இப்போ இந்த மாத்திரையை நிப்பாட்டி கொண்டுட்டு வரலாம். ஒரு நாள் எடுக்கிறேன், ஒரு நாள் விடுறேன், ரைட். அப்ப அவங்க படிப்படியா பண்றாங்கன்னா அவங்கள நீங்க அப்படியே மெல்ல மெல்ல நிப்பாட்டுறதுக்கு நீங்க வழி நடத்திடலாம். ம் ம் ம். ரெகுலரா எடுக்கிறவங்கள வந்து நீங்க வந்து நிப்பாட்டுறதுக்கு கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா இவங்க வந்து ஏற்கனவே வந்து இர்ரெகுலரா எடுத்துட்டு இருக்கிற ஆட்கள். அவங்கள வந்து ம் நீங்க எளிதா நீங்க கொண்டுட்டு வந்துடலாம். நீங்க ஏன் காலையில இந்த சிம்டம்ஸ் வருது அப்படின்னாக்கா, காலைல எந்திரிக்கும் போது அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, இல்ல கிடினஸ் வருதுனாலே, அப்ப அவங்களுடைய முதல் நாள் இரவு என்ன உணவு எடுத்தாங்கன்னு பாருங்க, எவ்வளவு நேரம் வேலை பார்த்தாங்க பாருங்க, எந்த சூழல்ல இருந்தாங்கன்னு பாருங்க, எத்தனை மணிக்கு தூங்குறாங்கன்னு கவனிங்க. இதெல்லாம் எல்லாம் நம்ம கை வச்சோம்னாலே, அவங்க காலையில எழுந்திருக்கும் போது ஆரோக்கியமா எந்திரிச்சிட முடியுமா? படுத்த உடனே சரி தூக்கம் வருது. எனக்கு 9 மணி அல்லது 9:30 மணிக்கு நான் படுத்துடுறேன். நல்லா தூங்கிட்டேன். காலையில 5 மணிக்கு நான் எழுந்திரிச்சிடுறேன் அப்படின்னாக்கா, ரைட். அது நல்லாவே இருக்காங்க. இல்ல எனக்கு வந்துட்டு காலையில எந்திரிக்கும்போது அடிச்சு போட்ட மாரி இருக்குன்னா, நைட்டு லேட்டா சாப்பிட்டுருப்பாங்க. லேட்டா தூங்கியிருப்பாங்க. இல்ல முதல் நாள் ஏதாவது செரிமானம் ஆகாத மாரியான உணவு ஏதாவது ஹெவியா எடுத்திருப்பாங்க. அல்லது வேற ஏதாவது ஒரு மன உளைச்சல்ல இருந்திருப்பாங்க. இந்த மாரியான ரீசன் இருக்கும். அத மட்டும் கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கம்மா அதுல. சரிங்களா? சரிங்க ஐயா லைன்ல நன்றிங்க இருக்கீங்களாம்மா? சிறந்த ஓகே. விளக்கங்க ஐயா. இப்போ அடுத்து இன்னொரு சின்ன கேள்வி, இதெல்லாம் புரிதல் வரணும் எல்லாருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கேள்வி எல்லாம் கேக்குறோங்க. என்னன்னா இப்போ அப்பா நீங்க அம்மாக்கு இருந்த கேட்கிறதே அடுத்தவங்க புரிதலுக்காகத்தான் நீங்க வந்து கேட்கிறீங்கன்னு புரியுதுமா எனக்கு. சொல்லுங்கம்மா. சரிங்க. இப்போ அப்பா அம்மாக்கு இருக்குதா, அடுத்த ஜெனரேஷன் தலைமுறைக்கும் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுவும் உண்மை இல்லைன்றது அதையும் கொஞ்சம் பத்தி விளக்கம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா அது உண்மை இல்லதாங்கம்மா. நம்மளுடைய ஆ, இப்போ எத்தனையோ பேருக்கு இது எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு மருந்து சாப்பிடக்கூடிய, இன்னைக்கு பிபிக்கும் சரி, ரத்த அழுத்தத்துக்கும் சரி, சர்க்கரைக்கும் சரி, மருந்து சாப்பிடக்கூடிய அத்தனை பேருமே முதல் தலைமுறை சர்க்கரை நோயாளிகளாகவும், முதல் தலைமுறை ரத்த அழுத்த நோயாளிகளாகவும் இருப்பாங்க. அப்ப அது சரிங்க. எங்கிருந்து ஜெனட்டிக்கலா வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம வச்சோம்னா அதுக்கு பதில் இல்ல. இந்த ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மூல காரணம் தெரியாத எல்லா நோய்களுக்குமே அவங்க என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, ஜெனட்டிக்கலா வருது. வந்தது. ஹெரிடிட்டி ப்ராப்ளம்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அப்ப ஹெரிடிட்டியா வருதுன்னா, நம்ம குரங்கு தாத்தா கிட்ட இருந்து நமக்கு வந்ததா? ம். நம்ம தாத்தா பாட்டிகள் முன்னோர்கள் குரங்கா இருந்தாங்க இல்லையாங்கம்மா? ஆமா ஆமா. அவங்க கிட்ட இருந்தே வந்ததா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்படி இருந்து வந்தபோது யாருக்கும் அங்கெல்லாம் இல்ல. இடையில நம்முடைய உணவு பழக்கமும், வாழ்வியல் முறைகள்ல வந்த மாற்றமும் தான் நம்மள இதுக்குள்ளார கொண்டுட்டு போயிருக்கே தவிர, மத்தபடிக்கு வேற எதுவுமே இல்லையே அப்படிங்கிறது தான் விஷயம். அப்ப ஹெரிடிட்டியா வராது. ஆனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு விதமான உணவு பழக்கத்துல இருப்பேன். தவறான உணவு பழக்கவழக்கம், அதிகமா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, பேக்கரி ஐட்டம் சாப்பிடுறது, இந்த லேஸ், குர்குரே மாதிரியான பொருட்கள் இதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு பிபி வந்திருக்கும். என்னைய பார்த்து என் மகனும் அதை சாப்பிடுவான். இப்போ எனக்கு எந்த பழக்கங்கள் எனக்கு நோயை உண்டாக்கிச்சோ, அதே பழக்கத்தை என் மகனும் செய்யும் பொழுது, அவனுக்கும் அந்த தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கம்மா. ஹலோ. சரிங்க. நன்றிங்க ஐயா. ரொம்ப புரியுதுங்களா? சிறப்பா அப்போ நம்ம பழக்கவழக்கங்கள்ல இருந்து தான் வருது. அப்ப அப்பா இருக்கு. கிட்ட இருந்த அதே பழக்கம் ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பழக்கவழக்கங்கள், அப்பா என்ன பழக்கத்துல இருக்காரோ, அம்மா என்ன பழக்கத்துல இருக்காங்களோ, அதுதானே குழந்தைகளும் செய்றாங்க. பண்ணல. ஆமா. அப்படி பண்ணும்போது அப்பா கிட்ட இருக்கக்கூடிய தொந்தரவு அந்த பழக்கவழக்கத்தினால வரலாமே தவிர, அப்பா கிட்ட இருந்து குழந்தைக்கு வராதுங்கம்மா. சிறப்புங்க ஐயா. நம்ம சிறப்புங்க நம்மளுடைய ஐயா. வாழ்வியல ஒழுங்குபடுத்திக்கிட்டாலே, நம்ம வந்து ம். இத இது பண்ணிட முடியும். ஒண்ணும் இல்ல, நம்முடைய நிகழ்வுல வந்து அப்பன் ஐயா வந்து பேசியிருக்காரு. இல்லைங்களா? ஆமா. ஆமாங்க. அவருக்கு ஹெரிடிட்டியா வந்த ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொழுநோய். ம்ஹ்ம். இப்போ அது வந்து அவரு ஒரு சில பழக்கவழக்கங்கள மாத்துனாரு. அவருக்கும் குணமானாரு. ம். அவர் அண்ணனும் குணமானாரு. அவருடைய 2 பேருடைய குழந்தைகளுக்கும் இல்ல. அந்த குழந்தைகளோட குழந்தைகள், அவருடைய பேர குழந்தைகளுக்கும் இல்ல. சரி, சரிங்க ஐயா. அப்ப என்னன்னா, நம்ம நம்முடைய பழக்கவழக்கங்கள்ல இருந்து தான் நோய்கள் வருது. பழக்கவழக்கங்கள மாத்திக்கிட்டோம்னா, பரம்பரை நோயும் மாறிடும்ங்கிறது தான் உண்மைங்கம்மா. சிறப்புங்க, சிறப்புங்க. ரொம்ப நன்றிங்க. சிறந்த விளக்கம் சொன்னீங்க. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். உண்மையிலேயே ஐயா கை நிறைய மாத்திரை சாப்பிட்றவங்கள கண்கூடா பார்த்துருக்கேன். இப்போ எங்க அனிதா ம். வந்து நிறைய பேஷண்ட்ஸ் அட்டென்ட் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு அளவுக்கு புரிதலோட இருக்காங்க. அந்த பேஷண்ட்ஸ் நான் நேரடியா பார்த்த போதும். ஆனா இந்த காலத்துல நிறைய புரிதல் இல்லாம தாங்க ஐயா இருக்காங்க.
கை நிறைய மாத்திரையை வச்சுட்டு சாப்பிட்டோமா போகணுமா? நீங்க மாத்திக்க முடியுமா? உங்களுடைய உணவு முறையை மாத்துங்க. முதல்ல மனசையே அவங்க மாத்துறதுக்கு தயாரா இல்லைங்க. கவலைன்னா கவலை, அப்படி ஒரு கவலையில இருக்காங்க. வீட்டு சண்டை, அதாவது இந்த 50 கேள்வி வயதுக்குள்ள கேட்க இருக்காங்க. இருக்காங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். கேள்வி கேட்காங்க அனுராதாமா, பேசுங்க. இல்ல அனுராதாமா ருபினா அன்மியூட் பண்ணிருக்காங்க. ருபினா கேள்வி கேளு. ஆ நன்றிங்கம்மா. சார் வணக்கம். எங்க வணக்கங்க சார், வாழ்க வளமுடன். எங்க வணக்கம்மா, வாழ்க வீட்டுக்காரர் வளமுடன். இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி 28ஆம் தேதி மே மாசத்துல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க சார். வயசு சரிங்கம்மா, வந்து 45 தாங்க. சரிங்கம்மா. ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னா வச்சிருக்காங்க டாக்டர். அது வந்து ஒரு 100% வந்து எல்லாமே அடைச்சிருச்சு அப்படின்ட்டாங்க. அதே ம். போல இன்னொரு குழாயிலயும் வந்து ஒரு 70% அடைப்பு இருக்கு. இன்னும் அடுத்த மாசம் வந்து ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போ நீங்க அதுக்கு அவசரப்பட்டு வந்து மருத்துவமனைக்கு போயிருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன்மா அது. ஆமாங்க சார். சரிங்களா? அன்னைக்கு வேற வழி தெரியல. ம். அதனால வலி அதிகமா ஆனதுனால அங்க ஹாஸ்பிட்டல் போனதுல ஸ்டண்ட் வைக்கணும் ம். அப்படின்னு வச்சுட்டாங்க சார். இன்னொரு அடைப்பு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கு மாத்திரை தான் குடுத்துட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. இப்போ வாழ்வியல் தான்மா அதுல. உங்கள வந்து வாழ்வியலை பார்க்கலாங்களா? மாத்தணும். பார்க்கலாமா? நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க இங்க வந்து அரச்சலூர்ல இருந்து பேசுறேங்க சார். அரச்சலூர்ல இருந்து நீங்க வர மாதிரி இருந்தா 1 மணி நேரத்துல வரலாம் திருப்பூருக்கு. சரிங்க சார். இப்ப எப்படிங்க சார் வரலாம். உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மெண்ட் ஏதாவது வாங்குறதுங்களா சார்? உங்க நம்பர் ஏதாவது கண்டிப்பா கிடைக்குமா? வாங்கணுமா? என்னை அது நீங்க தனியா என்கிட்ட போன்ல பேசுங்கம்மா, நான் பேசுறேன். நான் சாட்ல நம்பர் சரிங்களா? போடுறேம்மா, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா. ஓகே. சரிங்க. நன்றிங்க சார். நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. அடுத்ததாக அனுராதாமா பேசலாம். அவங்க வணக்கம்மா. ஓகே, வணக்கம்மா. பேசுங்க. வணக்கம் மோகன்ராஜ் சார். நான் தான் பேசுறேன், அனுராதா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? அனுராதா மேடம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். உங்க வாய்ஸ் நல்லா கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. நன்றி சகோ. 2 கேள்விகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு இருந்தாலும் அதை விரிவா சொல்ல தெரியல. தெரியுங்க, நீங்க 10 வருஷமா ஜனங்களுக்காகவே ஓடிட்டு இருக்கிற ஆளுன்னு எனக்கு 10 வருஷமா தெரியும். சொல்லுங்கம்மா. நல்லதுங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரத்த தானம் நிறைய பேர் விவரம் அறிஞ்சவங்களே கொடுக்குறாங்க. பட் அது நம்ம அடடா. கூற்றுப்படி நம்ம கீழே அருண்குமாரும் நீங்களும் அழகா சொல்லுவீங்க. அதை இங்க சொல்லிட்டீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. இன்னொரு விஷயம் வந்து பிரபலமான வெளிநாட்டு கம்பெனிகள் இங்க வந்து மார்க்கெட் பண்றாங்க, விட்டமின்கள் நிறைய சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்களா? அந்த 2 விஷயங்களும் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. நன்றி. சரிம்மா, இது டைம் இருக்கு, பேசிடலாமா இந்த 2 விஷயத்தையும்? பேசலாங்க ஐயா. ஓகே. ரத்த தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தவறு. தானம் கொடுப்பதும் தவறு, தானம் பெறுவதும் தவறு. எப்படின்னா, ஒரு விஷயம் பாருங்க, என் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் என்ன பண்ணுதுன்னா என் உடம்புக்கு தேவையான சத்துக்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அதே சமயம் அதே ரத்தம் தான் என்னுடைய ஒவ்வொரு செல்லுல இருக்கக்கூடிய கழிவுகளையும் எடுத்துட்டு வரும். அப்போ ரத்தத்துல என் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இருக்கு, என் உடம்பு எலிமினேட் பண்ண மார்பிட்ஸும் இருக்கு. இது 2ஐயும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ரத்தத்தை என் உடம்புல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இதை இன்னொரு உடம்புல கொண்டு போய் திணிக்கிறோம் அப்படின்னாலே அது அந்த உடம்புக்கு கழிவுதான். கழிவாதான் கொண்டு போய் அந்த உடம்புல சேர்க்கிறோம். இதுதான் உண்மை. இப்போ அந்த உடம்பு என்ன பண்ணும்? ஏற்கனவே அது பாதிக்கப்பட்ட ஒரு உடம்பு அந்த பாதிப்பை சரி செய்துக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு கழிவை கொண்டு போய் அந்த உடம்புக்குள்ளார வச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த உடம்பு என்ன பண்ணும்? அது ஏற்கனவே பாதிப்புங்கிறதே வந்து ஒரு கழிவுகளோட தேக்கம் தானே நம்ம பாக்குறோம். அப்ப அந்த பாதிப்பு கழிவு வெளியேற்றுற வேலையை செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த உயிராற்றலுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு கழிவை கொண்டு போய் உள்ள கொடுத்தீங்கன்னா அது ஓவர்லோடு தான் ஆகும். அப்போ உடம்பு இன்னமும் சிரமப்படும். உடனே நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேருக்கு ரத்தம் கொடுத்து உசுரை காப்பாத்தி இருக்கிறமே அப்படின்னா, ரத்தம் கொடுத்து உசுரை காப்பாத்துறமோ இல்லையோ அதையும் தாண்டி அந்த உடம்பு உயிராற்றல் அங்க ஜெயிச்சிருக்குங்கிறதா விஷயமே இல்லை. மற்றபடிக்கு ரத்த தானத்துல அங்க நடக்கல அப்படிங்கிறதா விஷயம். இப்போ அந்த ரத்தம் கொடுக்கறவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, என் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு சத்துக்கள் எடுத்துட்டு போறது நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 350 ml நீங்க பிரிச்சு எடுத்துட்டீங்க. உடனடியா என் உடம்புலயும் ஒரு பாதிப்பு ஏற்படும். இது என் உடம்புடைய இம்யூனிட்டி நல்லா இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லாவே ஓடிட்டு இருக்க முடியும்.
ஒரு இடத்துல தொய்வு வரும் பொழுது நான் கொடுத்த ரத்தம் என் உடம்புல குறைஞ்சது எனக்கும் பிரச்சனையாகத்தான் மாறும். என் உடம்பு இமீடியட்டா அந்த ரத்தத்தை உற்பத்தி பண்ணிக்கிறது. டாக்டர் தானே சொல்றாங்க, நீங்க ரத்தம் கொடுத்தீங்கன்னா உடனடியாக உங்க உடம்புல ரத்தம் ஊறிடும் அப்படின்னு தானே சொல்றாங்க. இதேதான் பாதிக்கப்பட்ட உடம்புலையும் ரத்தம் தேவைன்னா உடனடியா ரத்தம் ஊறும். அதுதான் விஷயம். சரிங்களா? இங்க ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா 3 மாசத்துக்கு ஒரு வந்து இந்த ரத்தத்தை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரத்தத்துல வந்து 3 மாசம், சாரி, இந்த 120 நாள், கிட்டத்தட்ட 4 மாசம், 4 மாசத்துக்கு ஒரு முறை ரத்தத்துல இருக்கக்கூடிய சிகப்பணுக்கள் செத்து போயிட்டு புதுசா வந்து சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகுது. அப்படிங்கும் பொழுது அது அந்த ஏற்கனவே செத்து போன செல்கள் வெளியில வந்துடும், உடம்புல இருந்து வெளியில வந்துட போகுது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் சொல்லக்கூடிய நம்ம WBC ரத்த வெள்ளணுக்கள் இருக்கு இல்லைங்களா, ஒயிட் பிளட் செல்ஸ், அது 13 நாளைக்கு ஒரு வாட்டி தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்க போகுது. அப்ப அதுவும் 13 நாள்ல செத்து போயிட்டு புதுசா வெள்ளணுக்கள் வந்துட்டு தான் இருக்க போகுது. அப்படிங்கும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க, ரத்த தானம் கொடுத்தா உங்களுக்கு புது ரத்தம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உடம்பு அதை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கறத விஷயம். அப்ப ரத்த தானம் கொடுக்கறது வாங்குறது இரண்டுமே தவறு அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? நீங்க ரத்த தானம் கொடுத்துட்டு அதனால பாதிக்கப்பட்டவங்களையும் பார்த்திருக்கிறோம். ரத்த தானம் வாங்கிட்டு அதனால பாதிச்சவங்களையும் பார்த்திருக்கோம். நிறைய பேருக்கு இந்த ரத்த தானம் வாங்கினதுக்கு பிறகு இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திருக்கேன். நிறைய பேருக்கு வந்து உடம்புல எரிச்சல் அரிப்பு வந்து பார்த்திருக்கோம். ரத்த தானம் வாங்கினதுனால கல்லீரல் பாதிச்சதுக்கு, சிறுநீரகம் பாதிச்சதும் பார்த்திருக்கிறோம். நான் இதை வெளிப்படையா சொல்றது இல்லை. ஆனா அந்த பேஷண்ட் கிட்ட அந்த டாக்டர்களே சொன்னது என்னன்னாக்கா, ரத்த தானம் பண்ணது, ரத்தம் ரிசீவ் பண்ணதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால ரத்தம் தானம் கொடுக்கறதும் தப்பு, தானம் வாங்குறதும் தப்பு. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க. என்ன கேள்வினாக்கா, இந்த ஃபாரின் கம்பெனிஸ் நிறைய வந்துட்டு சத்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க இல்லை, அது நத்திங் பட் அந்த சப்ளிமெண்ட்ரி. இந்த சப்ளிமெண்ட்ரி கூட எப்படின்னாக்கா, இப்படி யோசிச்சு பாருங்க. குழந்தைக்கான முதல் உணவு தாய்ப்பால். அந்த தாய்ப்பால் அப்படின்னு சொன்னா அதுலதான் குழந்தைக்கு தேவையான எல்லா உணவுகளும் சத்துக்களும் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு மாற்றாக நீங்க வெளியில இருந்து ஒரு உணவு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அது அந்த உடம்பு ஏத்துக்காது. அந்த வெளியில இருந்து கொடுக்கப்பட்ட சப்ளிமெண்ட்ரி ஃபுட் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்கன்னாக்கா ப்ராசஸ்டு. அந்த ப்ராசஸ் பண்ண ஃபுட் நம்ம அதிகமா எடுக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரலுக்கோ அல்லது சிறுநீரகத்துக்கோ ஓவர்லோடு தான் நம்ம கொடுக்குறோம். அது பாதிக்கத்தான் செய்யும். ஏற்கனவே நம்ம உமர் ஃபாரூக் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உணவோடு உரையாடு புத்தகத்துல நினைக்கிறேன், அந்த உடலின் மொழி புத்தகத்துல அது ஒரு இடத்துல கொடுத்திருப்பாரு. இந்த பாக்கெட் பால், அந்த பவுடர் பால் எல்லாம் கொடுத்து நிறைய நாடுகள்ல குழந்தைகளுக்கே டயாலிசிஸ் பண்ற அளவுக்கு போச்சுன்னு சொல்லி பேசியிருப்பாரு. அப்போ இந்த மாதிரியான உணவுகள் அப்படிங்கிறது அந்த நம்ம உடம்புக்கு தவறான ஒரு விஷயம்தான். அதுல இன்னைக்கு நிறைய நான் இங்க பேர் சொல்லல, ஆனா உடம்பு எடையை குறைக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு உணவு, துணை உணவு, அதை மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. அந்த காலை உணவுக்கு பதிலா அந்த 2 டைப் ஆஃப் லிக்விட் எடுத்துக்கிறாங்க. மதிய உணவுக்கு ஒன்று எடுத்துக்கிறாங்க, நைட்டுக்கு ஒன்று எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க போறாங்க. அந்த உணவுல நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். அந்த லிக்விட் அந்த குடிச்சிட்டு, அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு கூட அதே அளவு தண்ணியும் குடிக்கிறாங்க. தண்ணி குடிக்காம விட்டா நிச்சயமா கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. அது ஒருவேளை அந்த உடம்புக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு தெரியாம அவங்க விட்டாங்கன்னா அது கிட்னி ஃபெயிலியர்ல தான் போய் முடியுது. அப்ப நிறைய பக்கம் இந்த சப்ளிமெண்ட்ரி ஃபுட் சாப்பிட்டுட்டு நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர்ல சிக்கின கதையும் நடந்திருக்கு. என்கிட்டயே நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்ப என்ன சார் பண்ணணும், உடம்புக்கு அந்த சத்து தேவைதானே, என்ன சார் செய்யணும் அப்படின்னாக்கா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல உயிராற்றல் மிகுந்த, உயிராற்றல்ங்கிறது நத்திங் பட் சத்துக்கள், சத்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய பழங்கள், கீரைகள், காய்கறிகள், சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி ரகங்கள், இந்த மாதிரியான உணவுகளை பசிக்கும் பொழுது நல்லா மென்னு உமிழ்நீர் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம உடம்புல என்ன சத்துக்கள் தேவையோ அந்த சத்துக்களாக அது மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால நமக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடலாம். இவங்க இந்த சப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கறது பூராமே ப்ராசஸ்டு தான். அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அதுல அந்த என்ன சொல்றது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நிறைய அதுல ரசாயனங்கள் சேர்க்கிறது. இது எல்லாமே வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக் உடம்புல என்ன ப்ராப்ளத்துக்கு கொடுக்குமோ அதே தான் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கொடுக்கும். அப்போ இது மெல்ல 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 உடம்பு பாதிச்சுக்கிட்டே இருக்கும்.
நான் 5 வருஷமா சாப்பிட்றேன், 10 வருஷமா சாப்பிட்றேன் அப்படின்னாக்கா, அப்போ ஒரு விஷயம் தெரியணும். ஒரு உடம்புல ஒரு சத்து குறைபாடு நிரந்தரமாவே இருந்துகிட்டு இருக்கு. அவர் நிரந்தரமாவே அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறாருன்னா, அவருடைய உண்ணக்கூடிய உணவோ தப்பா இருக்கு. ஒரு மருந்தும் இருந்தும் 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. துணை உணவாக இருந்தாலுமே கூட, அது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு எடுத்துட்டு நிப்பாட்டினா கூட பரவாயில்ல. அந்த லைஃப் லாங் சாப்பிடுற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, அது தவறானதுதான். அதுவும் ஒரு போதைய தான் உண்டாக்குது. உடல்ல பாதிப்ப தான் உண்டாக்குது. எந்த ஒரு உணவுக்கும் நாம அடிமையாகக் கூடாது. அப்படி அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் உடம்புக்கும், மனதுக்கும் கெடுதல் தான் அதுல. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்மா. நிச்சயமா. வாழ்க வளமுடன். முருகானந்தம் நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செஞ்சுக்கலாம். நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை மறுபடியும் பார்க்கலாம். இதர் மோகன்ராஜ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். தொடர்ந்து நீங்க அந்த விழிப்புணர்வையே நமக்கு கொடுக்கணும். ஏன்னா மக்கள் வந்து எந்த உணவு உண்ணணும், எது நமக்கு ஆரோக்கியம், அது அளவு முறை இருக்கணும், கட்டுப்பாடா இருக்கணும்ன்றது உடல் மொழியை புரிந்து நடக்கணும் என்பதை உணர்ந்து ஒரு புரிதலோடு ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்க்குறோம், நோய் தான் அதிகமா இருக்கு, ஆரோக்கியம்ன்றது கம்மியா இருக்கு. இதுக்கு முக்கியமா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்கெட் ஃபுட்டு இதெல்லாம் தான். அது எல்லாமே மாறணும். ஒவ்வொரு குடும்ப தலைவியும் ஒரு குடும்ப தலைவரும் தாயும் தந்தையும் மாறினா பிள்ளைகள் அவங்கள பார்த்து மாறுவாங்க. அவங்களுக்கு நாம இந்த ஆரோக்கியமான உணவு முறை பழக்கங்கள், காய்கறி பழங்கள் இதை நாம அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம். சிறப்புங்கம்மா. ஹலோ. ஒவ்வொரு குடும்பத்திலும் இது வர வேண்டும். நம்முடைய சந்ததியினர் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் வர வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளோடு ஐயா அவர்களை நிறைவு செஞ்சுக்கலாம். ஐயா சில முக்கிய அறிவிப்புகள் சொல்லிட்டு நீங்க ரெடி ஆகலாங்க ஐயா. நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நாளை அதிகாலை தவம் மற்றும் சிந்தனை துளிகள், நாளை மாலை ஆழ்நிலை தியானம், இறைவணக்கம் குருவணக்கம், தொடர்ந்து ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வழங்கும் ஆழ்நிலை தியானம். அத்துடன் நிகழ்வு நிறைவு பெறும். அந்த அமைதி நிலையை நம்முள் தக்க வைத்துக் கொள்ளும். இதுக்குதான் சொல்லுவாங்க, மனம் அமைதிப்பட்டால் மற்றது எல்லாமே நமக்கு வாய்க்கும், தானாக வாய்க்கும் என்பதற்காக இந்த ஒரு நாள் உங்களுக்கு ஆழ்நிலை தவத்தில் அருள் நிலைப்பதற்காக ஐயா அவர்கள் அருள உள்ளார்கள். அனைவரும் கலந்து சிறப்பிப்போம். இதற்கான போஸ்டர்களை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பவும். அடுத்து வெள்ளிக்கிழமை காலை கருமைய சாந்தி தவம், சிந்தனை துளிகள், மாலை தவத்தினை தொடர்ந்து வயிற்றின் நலம் வாழ்வின் வளம், வயிற்றின் நலம் வாழ்வின் வளம் என்ற தலைப்பிலே கீழர் அனிதா அவர்களுடைய சிந்தனை உரை நிகழ உள்ளது. அனைவரும் கலந்து சிறப்பிப்போம். இதுவும் நம்முடைய ஆரோக்கியத்தை பற்றி தான். முக்கியமாக வயிறு, உணவு உண்ண வேண்டும், அது எவ்வாறு உண்ண வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், அந்த வயிற்றின் அந்த உறுப்புகளோடு நாம் எவ்வாறு பேச வேண்டும் என்பதை பற்றி மிகச்சிறந்த ஒரு அற்புதமான சிந்தனை உரையாக இருக்கும். இன்னைக்கு வயிறு படும் பாடுதான் பெரிய பாடாக இருக்கிறது. அனைவரும் அந்த மருத்துவ உரையில் கலந்து சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.